நான் வந்து இப்போ போலீஸ் தான் இல்ல ஏதோ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் ஆக போறேன் அப்படின்றத அந்த பேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு படிக்கிறவங்ககிட்ட வந்து புத்தகங்களை மட்டும் கொடுத்தா போதும், அவன் போதிச்சுப்பான். ஆனா இதுல இன்னொரு பிரச்சனையுமே அங்கதானே கிரியேட் ஆகுது. நீங்க ஒருவேளை தோத்துட்டீங்க அப்படின்னா அது ஊர்ல இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு எடுத்துக்காட்டா அமைஞ்சிரும்னு சொல்லிட்டு அதுக்கான பயமும் கிரியேட் ஆகும்ல. அதை எப்படி டேக்கிள் பண்றீங்க? எங்களுக்கே தெரியல. எங்களுக்கே இப்ப 20 வயசு ஆன பிறகுதான் தெரியுது, இது இருக்கு, இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு. அதை எங்களுக்கு சொல்லித்தர ஆள் இல்ல. இப்ப இந்த 12th ஃபெயில் படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த யூபிஎஸ்சி மெயினா இப்போ டிஎன்பிசிலேயும் நம்ம ஊர்லயும் நிறைய பேர் வந்து கிளம்பியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் பாக்குறேன். இங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்ல, ஆனா எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல படிச்சனா நீ சின்சியரா படிக்கணும். எக்ஸாம்னு உட்காந்து படிச்சனா உன்னால கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண முடியும். வரதே ஒரு 4000 போஸ்டிங், அந்த 5000 போஸ்டிங் தான் வருது. அதனால அதுக்கு போராடுறது 2 லட்சம் 3 லட்சம் பேரை என்னால சரியா வாசிக்க முடியுது. அப்படின்னும் போது இந்த ஒரு டஃப்பான காம்படிஷன் உள்ளதான் ஏன் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அதாவது ஒருத்தன் 6 வருஷம் படிச்சு கிராக் பண்ணணும் இருக்கான், ஒருத்தன் 1 வருஷமே ஃபர்ஸ்ட் வருஷமே அதுதான் இருக்கான். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஒரு லைன் மாதிரி, அந்த லைன்ல தான் போய் ஆகணும். குறுக்கோயிலாம் கிடையாது. குறுக்கோயிலாம் கிடையாது. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஒரு பேச்சுலர் ரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க ஃபுல்லாவே இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்க ஆளுக்க. இவங்க வந்து போலீஸ்க்காக தான் மேக்ஸிமம் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதர் ரோல்ஸுக்குலாம் போக மாட்டோம், மார்க்கே எடுத்தாலும் போலீஸ் தான், எஸ்ஐ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்ல ஒர்க் பண்ணிருக்க ஆளுக்குலாம் இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயம் வந்து நம்ம கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ல வரோம் அப்படின்னா நிறைய டவுட்ஸ் வந்துருக்கும். நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது? பேசிக்கா வந்து இந்த 5th புக்கு டு 10th புக் வரைக்கும் படிச்சா போதும் அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கும். பட் இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அப்படின்ற 4 கேட்டகரியுமே இருக்கு. இது எல்லாமே நம்ம பேசிக்கா நம்ம சொல்லணும்னா எல்லாரும் ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. பட் அது படிச்சுட்டு இருக்கவங்க அண்ட் தென் எல்லாருமே நிறைய பேர் பாஸும் ஆயிருக்காங்க. பட் ஆனால் எஸ்ஐக்காக போகணும் அப்படின்றதுனால எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க, பிசி ரோல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் என்ன பண்ணலாம், இப்போ இருக்க டைம்ல என்ன பண்ணலாம், அண்ட் தென் எப்படி எல்லாம் வந்து பாஸ் ஆகலாம், ஸோ அது எல்லாமே நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ டிஎன்பிசியை பேசிக்காக யாருன்னா படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க எங்கன்னா லேக் ஆகிறீங்க அப்படின்னாலும் இதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எப்படி பாஸ் ஆகி அடுத்த கட்டம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு யார்கிட்ட ஆரம்பிக்கலாம்னு தெரியல, பொதுவாகவே கேட்போம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் வந்து நிறைய கேட்டகரி வந்து இருக்குது. இதில் குரூப் 4ன்றது பேசிக்கான ஒரு எக்ஸாம் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். இதை தாண்டி அப்படியே ஃபர்தரா வந்து இந்த குரூப் 2, குரூப் 3 அதை பற்றிலாம் சொல்லலாம்ல. ஃபர்ஸ்ட் குரூப் 4னா எதுக்கு, அப்படியே ஒரு ரவுண்டா போகலாம். டிஎன்பிசிலே அப்கிரேடட் எக்ஸாம்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 1 எக்ஸாம் தான். குரூப் 1ல வந்து டிஎஸ்பி, டெப்டி தாசில்தார், அதுக்கப்புறம் வந்து பத்திரப்பதிவு, இது எல்லாமே வந்து உள்ள வந்துடும். குரூப் 2 வந்து ஆபீசர்ஸ் கேடர் லெவல்னு சொல்லுவாங்க. குரூப் 2ல வந்து 2ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க, இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்லிட்டு. சரியா? இவங்க வந்து ஆபீசர்ஸ் கேடர் லெவல்ல இருப்பாங்க. அடுத்து குரூப் 4லாம் வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் லெவல்ல இருப்பாங்க. இப்ப குரூப் 4லயே ஹையர் போஸ்டிங் எதுன்னு பாத்தீங்கன்னா விஏஓ. அதுக்கப்புறம் வந்து குரூப் டி இருக்கு, குரூப் சி இருக்கு. ஓ, இவ்வளவு குரூப் இருக்கா? ஆமா, நிறைய இருக்கு. அது இல்லாம வந்து இது டிஎன்பிசி செக்டார், கவர்மெண்ட் ஃபீல்ட்ல டிஎன்பிசி செக்டார். இது டிஎன்யூஎஸ்ஆர்பி செக்டார் ஒன்னு இருக்கு, யூனிஃபார்ம் சர்வீஸ். ஓகே ஓகே. யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அதுல வந்து எஸ்ஐஸ், கிரேட் 2 கான்ஸ்டபிள்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து டிஎன்எஃப்யூஆர்சின்னு இருந்தது, தமிழ்நாடு வன பாதுகாப்புத்துறை. அது ஃபாரஸ்ட் இருந்தது. அது வந்து இப்ப டிஎன்பிசி கூட வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ எனக்கு இன்னொரு டவுட். இன்ஜினியரிங் தெரியும். இப்போ இந்த இன்ஜினியர் படிச்சவங்க இந்த டெக்னாலஜி சம்பந்தமான ஒர்க்லாம் கவர்மெண்ட்ல நிறைய இருக்கு. இப்போ ஏதோ ஒரு விஷயத்துல இந்த ஐடி சப்போர்ட்டோ இந்த இதுக்குன்னு டெக்னிக்கல் டீம்லாம் நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம போறோம் அப்படின்னா எங்க டிஎன்எஸ்ஆர்பில இதுலயே வந்து டெக்னிக்கல் எஸ்ஐஸ்ன்ட்டு விடுறாங்க. அதுதான் கேக்குறேன், அந்த மாதிரி எதனா இருக்கான்னு கேக்குறேன். இப்போ வந்து டிஎன்எஸ்ஆர்பி சைட்ல இருந்து காவலன் ஆப், அந்த மாதிரி வந்து நிறைய செக்யூரிட்டி ஆப்ஸ் வந்து விடுறாங்க. ஆமா. இப்போ வந்து அந்த காவலன் ஆப் அந்த மாதிரி ஆப்லாம் வந்து ஒரு தனியார் பிரைவேட் கம்பெனி கிட்ட கொடுத்து வாங்குறது இல்ல, உள்ளேயே இருக்க டெக்னீஷியன்ஸ் தான், போலீஸ் டெக்னீஷியன்ஸ் தான் வந்து அந்த ஆப் வந்து பில்ட் பண்றாங்க. சரிங்களா? அந்த மாதிரி உள்ளேயே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்ப பிடெக் ஐடி முடிச்சவங்க, சிஎஸ்சி முடிச்சவங்கலாம் வந்து டெக்னிக்கல் எஸ்ஐ வந்து படிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு படிப்புக்கு ஏற்ற மாதிரியான டிஎன்பிஎஸ்சியில் ஒரு ஒரு வேலைன்றது கண்டிப்பா இருக்குது. இந்த ஐஏஎஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம ஊர் ஸ்டேட் போர்டுக்கும் நீங்க என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? அது வந்து சிவில் சர்வீஸ், டிஎன்எஸ்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்துடும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்
யூபிஎஸ்சி லெவல் ம் 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 இந்தியாவில ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் எக்ஸாம் அதுதான் ம் யூபிஎஸ்சி. அது வந்து டிகிரி குவாலிஃபிகேஷனு. ம். இங்கே டிஎன்எஸ் சர்பில் வந்தா பிசினா 10th குவாலிஃபிகேஷன் வரும், ம் எஸ்ஐனா டிகிரி குவாலிஃபிகேஷன் வரும். ஓகே. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு சிலபஸ் ப்ரோ. ம் அதுக்கு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்னா வச்சுங்களேன், ம். ஓவரால் இந்தியா ம். ஃபுல்லா இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டை பத்தியும் படிப்போம். இங்க டிஎன்பிசிக்குள்ள வந்துட்டீங்கன்னா ம். இதுலயும் படிப்போம் எல்லா ஸ்டேட்டை பத்தியும். ம். என்ன ஒண்ணு கம்மியா படிப்போம். ம் 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 இப்போ நம்ம ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் படிக்கிறோமா, ஆமா. அது டிஎன்பிசிக்கு வந்து கொஞ்சம் கம்மியா படிப்போம். ம். அதுவே வந்து யூபிஎஸ்சிக்கு போயிட்டோம்னா ம். ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, எங்க எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பத்தி ரொம்ப டெப்தா படிப்போம். ம். அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் நியூஸஸ் வந்து யூபிஎஸ்சில வந்து அதிகமா கேட்பாங்க. ம். இதுல வந்து இந்தியாவுக்குள்ள நடக்கிற நியூஸஸ் மட்டும் அதிகமா கேட்பாங்க. இப்போ இந்த 12th ஃபெயில் படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த யூபிஎஸ்சி மெயினா பட் டிஎன்பிசிலேயே நம்ம ஊர்லேயே நிறைய பேர் வந்து கிளம்பியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் பார்க்குறேன். அதில் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம், அது வந்து கொஞ்சம் கிளியர் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு. ஏன்னா நானுமே போஸ்டிங் பார்க்குறேன், 1 லட்சம் போஸ்டிங் அப்படின்ற மாதிரிலாம் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்ல. வரதே ஒரு 4000 போஸ்டிங், அந்த 5000 போஸ்டிங் தான் வருது. அதனால அதுக்கு போராடுறது 2 லட்சம் 3 லட்சம் பேருன்னு என்னால் சரியா வாசிக்க முடியுது. அப்படின்னும் போது இந்த ஒரு டஃப்பான காம்படிஷன் உள்ளதான் ஏன் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எதுக்காகன்னு ஃபுல்லாக முடிச்சிடறேன். ஏன்னா இதை தாண்டி ஐடி ஃபீல்டில் நிறைய இருக்கு. ஐடி ஃபீல்டில் நீ வந்து காம்படிஷன் 50,000 பேர் படிக்கிறீங்கன்னா 40,000 பேருக்கு வந்து வேலை கிடைச்சிது. நான் கோர்ஸாக எடுக்கும்போது சொல்கிறேன். அதில் பேவும் நிறைய கிடைக்குது. அதை தாண்டி இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ஏன் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. நீங்க ஒருத்தராகவே சொல்லுங்க. இப்போ சேலரி பேஸ்ன்னு பார்த்தா நிறைய இருக்குது. ஆனா எங்களுக்குன்னு ஒரு செல்ஃபா ஒரு இது இருக்கு, ப்ரௌட் மூமெண்ட்னா எங்களுக்கு இதுதான் போகணும். சேலரி பேஸ் போனா நிறைய கம்பெனி இருக்கு வெளியில. இப்ப 2 வருஷமா படிக்கிறோம், 1 வருஷமா படிக்கிறோம்ன்றல நாங்க அதே எஃபோர்ட்டை இன்னொரு இதுல போட்டா நாங்க அதுலயும் பே வாங்கலாம் கண்டிப்பா. ஆனா எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, நாங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் போனோம்னு எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. அந்த ப்ரௌட் மூமெண்ட் வரதுக்கான ரீசன் தான் என்னன்னு கேக்குறேன். நிறைய பேர் படிக்கிறாங்க, டிஎன்பிசி படிக்கிறாங்க, டிஎன்எஸ் படிக்கிறாங்க. இப்ப நாங்க படிக்கிறோம்னா நாங்க வந்து டிஎன்பிசி போக மாட்டோம். எங்க டிஎன்எஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ்னா யூனிஃபார்ம்ல தான் இருப்போமே. ஓ, இதுலயே நீங்க இந்த விஷயம் மட்டும் தான் படிப்பேன்ற ஒரு கோல் உங்களுக்கு. இப்போ வந்து பிரைவேட் கம்பெனி பிரைவேட் வேலைக்கு போறது வந்து அது எல்லாராலையுமே முடியும். ஆனா கவர்மெண்ட் வேலைக்கு போறோம் அப்படின்னு ஒரு சிலர் தான் முடிவு பண்ணுவாங்க. ஒரு சிலர் முடிவு பண்ணி அது போனோம். அந்த ஒரு சிலர்ல நாங்களும் இருக்கணும். கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும், வாங்கினா கவர்மெண்ட் சேலரி வாங்கணும். ஓகே, அது யூனிஃபார்ம் சர்வீஸ்ல தான் இருக்கணும். அதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல தான் இருக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸ்ல தான் இருக்கணும் அப்படின்றதான் அந்த ஒரு வைராகியம் தான் வைராகியம். உங்களுக்கு? இப்ப நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கலாம். இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 40K சேலரி வாங்குறானுங்க, 50K சேலரி வாங்குறானுங்க, நல்ல செட்டில் ஜாப். இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் போச்சுன்னா 1 lakh சேலரி வாங்குவானுங்க. நம்ம ஏன்டா வந்து இந்த கான்ஸ்டபிள் எக்ஸாம் 20,000 சம்பளத்துக்கு, எஸ்ஏ எக்ஸாம் ஏன்டா 40,000 சம்பளத்துக்கு படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு கேக்குறீங்க நீங்க. அப்படி கேட்கல, அந்த மாதிரி ஈஸியான வே இருக்கும்போது ஏன் கஷ்டமான வே இருக்கும்போது இந்த டிஃபிகல்ட்டான இது ஏன் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு கேக்குறீங்க. த கேன் பி பிரைட், அவ்வளவுதான். யூனிஃபார்ம் சர்வீஸை சூஸ் பண்றோம்னாலே, யூனிஃபார்ம் போடணும்னு நினைச்சாலே வந்து அது பிரைடு. சரி, இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எதுனா வந்து எங்க குடும்பத்துல நாங்க இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆக போறோம். பிரைவேட் செக்டார் வந்து என் பையன் கூட பிரைவேட் செக்டாருக்கு போயிடுவான், சரிங்களா? ஆனா வந்து கவர்மெண்ட் செக்டார்ல இப்ப என் தாத்தா படிச்சது இல்ல, எங்க அப்பா படிச்சது இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் இன்ஜினியர். என்னால பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்க முடியும். ஆனா 3-4 தலைமுறையா கவர்மெண்ட்னா என்னதே தெரியாம, கவர்மெண்ட் வேலைனா என்னன்னே தெரியாம இருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு கவர்மெண்ட் பியூனா வந்தாலே வந்து அந்த குடும்பத்துக்கும் பெருமை, அந்த ஊருக்கும் பெருமை அப்படின்ற மாதிரி. நீ என் ஊரு என் மச்சான் நீ. இப்ப நம்ம ஊர்ல எத்தனை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயி கம்மி தான். ஒரு ஆள் மட்டும் அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ரிட்டையர் ஆகி வந்துட்டாங்கல்ல, அது அப்போ இருந்தாரு. அவரும் எக்ஸாம் எழுதிலாம் போல. ஆமா, அது அந்த டைம்ல இந்த குவாலிஃபிகேஷன் வந்து போயிட்டு வந்துட்டாரு. ஆமா, எக்ஸாம் எழுதி யாரும் போல. படிச்சு யாரு போனாங்க அப்படின்னு பார்த்தா வந்து ஜீரோ. ஆனா ட்ரை பண்ணது யாருன்னு கேட்டா என்னால கவுண்டர் அதிகமா சொல்ல முடியும். நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, இன்னும் யாராலையும் போக முடியல, அச்சீவ் பண்ண முடியல. அது எதனாலன்னா வந்து நம்ம ஃபேமிலியில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணும். சரி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆயிட்டுனா என் சன்னை வந்து பிரைவேட் செக்டாருக்கு அனுப்ப முடியும் இல்லையா? கவர்மெண்ட் செக்டார்லயே ஹையர் போஸ்டிங் என்னால வந்து கிரேட் 2 கான்ஸ்டபிள் தான் இப்ப அச்சீவ் பண்ண முடியுதுன்னா, என் சன்னை வந்து ஐபிஎஸ் கிரேடருக்கு படிக்க வைப்பேன், ஐஏஎஸ் கிரேடருக்கு படிக்க வைப்பேன். அப்படி இல்லையா லா சைடு படிக்க வைப்பேன்.
சரி, நீ ஆனா போலீஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண தானே? போலீஸ் எக்ஸாம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கான குரூப் ஏதோ படிக்கிறீங்களா? அதை தாண்டி எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் சேம் போகணும். சிலபஸ் தான் ப்ரோ. எஸ்ஐக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு, கிரேட் 2 கான்ஸ்டபிளுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்டு. சேம் சிலபஸ் தான். அதுலயும் தமிழ் தான் படிப்போம், இதுலயும் தமிழ் தான் படிப்போம், அதுலயும் ஜிஎஸ் தான் படிப்போம், இதுலயும் ஜிஎஸ் தான் படிப்போம். 2 யூனிஃபார்ம் சர்வீஸ் தான், அவ்வளவுதான். அது ஆபீசர் கிரேடர் லெவல்ல வந்துரும். இதுல வந்து கடைசியில இருக்கும். இது கிரேட் 2 கான்ஸ்டபிளா ஒரு 20 வருஷம் ஒர்க் பண்ணாதான் வந்து எஸ்ஐ ஆக முடியும். அந்த நாங்க 20 வருஷத்துல டேக்கிள் பண்ணோம்ல, அதுக்காண்டி வந்து நாங்க எஸ்ஐக்கு படிக்கிறோம். ஓ, டைரக்டா. சரி, இப்ப எனக்கு இன்னொரு டவுட். இதுல வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்லயே வந்து ஒரு லூப் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது வந்து நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இப்போ ஐடில வந்து இருக்கும் அப்படின்னா, ஐடின்னு இல்ல பிரைவேட் செக்டர்ல எதுல இருந்தாலும் சரி, இப்போ நான் வந்து 1 இயர்லயே வந்து இப்போ டீம் லீடா இருக்கேன். என்னோட கம்பெனில டீம் லீட் ப்ராஜெக்ட்ல இருக்கேன். அப்படின்னும் போது 1 இயர்ல யாராவது டீம் லீட் ஆக முடியாது, ப்ராஜெக்ட் மேனேஜரா. இது வந்து ஐடில உன்னோட கேப்பபிலிட்டி என்ன, அதுக்கான வேலையை நான் தரேன், அதுக்கான பேவும் நான் தரேன் அப்படின்ற மாதிரி இங்க ஹைக். நீங்க ப்ரைடுக்காக இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா எனக்கு ஒரு சின்ன கேள்விதான். இந்த ஒரு பொசிஷன்லாம் இருக்கு, ஆனா கவர்மெண்ட்ல வந்து நீங்க இருந்துதான் ஆகணும். இத்தனை வருஷம் சர்வீஸ் இருந்தாதான் ப்ரொமோஷன் வந்து நீங்க இருக்கிற வருஷத்து தான். இங்க வந்து அந்த ப்ரொமோஷனும் சரி, சேலரியும் சரி, உன்னோட ஸ்கில்ஸ் நீ எப்படி டெவலப் பண்ணிடுற அதுக்கேற்ற மாதிரி நீ வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்றேன். ஆனா இது வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கும்போது அதுக்கு நீ கண்டிப்பா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீ மெயின்டைன் பண்ணி ஆகணும். உனக்கு ஸ்கில் இருந்தாலும் சரி, உனக்கு அதுக்கான டேலண்ட் இருந்தாலும் சரி, ப்ரொமோஷனும் அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். அது எப்படி இது பாக்குறீங்க? வந்து ஸ்கில் ஓரியன்டடா ஜாப் இல்ல ப்ரோ. இது வந்து சர்வீஸ் ஓரியன்டடா ஜாப். இது ஓகே, கவர்மெண்ட் ஜாப்னாலே வந்து சர்வீஸ் ஓரியன்டடான ஜாப். பிரைவேட்னா வந்து ஒரு செல்ஃபா உனக்கு மட்டும் நீ பாத்துக்கற. ஆமா, நீ உன்னை மட்டும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு போற. நாங்க வந்து ஒரு எஸ்ஐனா ஒரு தாலுகாவை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிட்டு போறது அங்க பெரிய மேட்டர் இல்ல. ஒரு லா அண்ட் ஆர்டர் எஸ்ஐ ஆகுறேன்னா ஒரு தாலுக்கு வந்து உன் கையில கொடுப்பாங்க. ஒரு தாலுக்கு நீ இம்ப்ரூவ் பண்ணி மேல தூக்கிட்டு வரணும், உன் கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸோட சேர்ந்து. சரியா? நீ வந்து இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல வந்து அதே தான் பண்ணுவ, ஆனா அங்க கம்மி குவான்டிட்டில இருப்பீங்க. ஒரு டிஎல் 10 கொலீக்ஸ் இருப்பாங்க. ஆமா, சரிங்களா? இந்த ஒரு டிஎல்லுக்கு பதில் ஒரு எஸ்ஐ ஒரு 10 கொலீக்ஸ் கான்ஸ்டபிள்ஸ் இருந்தாங்கன்னா, ஒரு தாலுக்குன்னு எடுத்துக்கிட்டா மினிமம் 2 lakh பீப்புள் இருப்பாங்க. 2 lakh பீப்புளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்க்கணும் ஒரு எஸ்ஐயா இருந்தா. அதுக்கு வந்து நிறைய சர்வீஸ் தேவைப்படுது. ரஜினி சொல்ல முடியும், உன்னுடைய ஒரு முகத்தை தான் பாத்திருக்கேன், இன்னொரு முகத்தை பார்க்கல அப்படின்ற மாதிரி பீப்புளுக்கு வந்து பல பேஸ் இருக்கு. ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு முகம். அந்த 2 லட்சம் பேரு முகத்தை நீ பாத்துட்டு வர்றதுக்குள்ளேயே உன் ஆயுசே முடிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கும். அது வந்து மேலோட்டமா பாத்துட்டு வர்றதுக்கு எங்களுக்கு வந்து இயர் கம்ப்ளீட் ஆயிடும். சரி, இப்போ அடுத்ததா நம்ம வந்தோம்னா, இப்போ இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? இது எத்தனை வருஷமா நீங்க வந்து ட்ரை பண்றீங்க? பேசிக்கா கேட்டுக்கலாம் தான். ஏன்னா ஒரு வருஷமும் நம்ம வந்து ட்ரை பண்ணிருப்போம், மாச கணக்குல அதுக்கான ஹையரிங் வந்து வருது. எக்ஸாம் எழுதுறதுன்னு பார்த்தா 4 இயர்ஸா எழுதிட்டு இருக்கோம். இதுக்கு போனோம் அப்படின்னு இதுக்கு உட்காந்து படிக்கிறதுன்னு பார்த்தா 2 இயர். ஓகே, லாஸ்ட் இயர் ஒன்னு ஃபுல் ஃபோக்கஸ்டா இறங்கி இதுதான். காலேஜ் அப்பதான் நாங்க ஃப்ரெஷர்ஸ் அப்ளிகேஷன் மட்டும் போட்டோம், படிக்கலாம் இல்ல. அத பத்தி லைட்டா தெரிஞ்சது போய் எழுதிட்டு வந்தா எங்களுக்கு கிராக் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வருஷம் படிச்சோம் பண்ணனும் அப்படின்றதுக்காக உட்கார்ந்தது வந்து 2 இயர்ஸ். அது கூட போன வருஷமும் வேகன்சி இல்ல. இப்ப அந்த வேகன்சி இல்லன்னு வருதுல, அது என்ன மேட்டர்? அது வேகன்சி இல்ல, அது வந்து இப்ப ஒரு ரீசெண்டா 23ல எக்ஸாம் ஒண்ணு வந்துச்சு, எஸ்ஐ எக்ஸாம். அதுல வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. அந்த இஷ்யூனால அந்த எஸ்ஐ ரிசல்ட்டே இன்னும் வரல. 2023ல இருந்து வரல, இன்னும் ரிசல்ட்டே வரல. ஓகே, அதனால 24க்கான வேகன்சி, 24க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும், அதுவும் வரல. 25க்கு இப்ப வந்திருக்கு. அது வந்து எக்ஸாம் இப்ப ஜூன் 28 வச்சாங்க, 28, 29 அதையும் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால அது நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு இப்ப போர்டுக்குள்ள. ஃபர்ஸ்ட்ல 2 வருஷத்துக்கு ஒன் டைம் 10,000 11,000 வேகன்சி விட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா இயருக்கு இயர் கால்ஃபர் வர்றதுன்னு தான் பேரு. ஆனா அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே நடக்கல, வேகன்சியும் வர்றது கிடையாது. இதனால பல பேர் பின்தங்கி போறாங்க. இப்ப எனக்கு அதுதான் கேள்வி. இப்போ போன பேட்ச்ல திருவண்ணாமலையில வந்து எவ்வளவு டிராபிக் இருக்கோ அவ்வளவு டிராபிக் வந்து எங்க 300 போர்டுக்குள்ள இப்ப இருக்கு. இந்த காம்படிஷன் எவ்வளவு ஹெவியா இருக்கு, இது எப்படி நீங்க டேக்கிள் பண்றீங்க? அது எனக்கு தெரியல. கம்பெனில வந்து அதாவது வந்துட்டோம் ப்ரோ உள்ள, வேற வழி போக முடியாது வெளியில.
ஸ்டார்டிங்லே வந்து சரி நம்மளால முடியாதுன்ற ஒரு பட்சத்துல நம்ம வெளில போயிடலாம். ஆனா நம்ம அந்த மனசே விடல, நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவா இருக்கும். அது ஒண்ணுதான் மீன். சரி, இது ஒரு மீன் தான், இது கொஞ்சம் ஆனா உண்மையே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட கேட்கறேன். நேத்து திடீர்னு போயிட்டு புக்கு திருப்பி பாக்குறான், அவன் போய் எக்ஸாம் கிளியர் பண்றான் அப்படின்லாம் மீன் வருது. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஆமா இருக்கு. அது எப்படி, அது லக்குன்னு சொல்லுவீங்களா இல்ல அது எப்படி சொல்லுவீங்க, அது எப்படி எடுத்துப்பீங்க? ஏன்னா நீங்க இத்தனை நாளா ஒர்க் பண்ணிருக்காங்க, அதனால உங்ககிட்ட கேட்கறேன். அதாவது ஒருத்தன் 6 வருஷம் படிச்சு கிராக் பண்ணு இருக்கான், ஒருத்தன் 1 வருஷமே ஃபர்ஸ்ட் வருஷமே அதுதான் இருக்கான். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? வந்து இப்ப வந்து அவனோட ஸ்ட்ராட்டஜி, ஒருத்தன் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்பான், அவன் வந்து டீப்பா எல்லாத்தையுமே படிச்சுன்னு இருக்க மாட்டான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி செலக்டடான டாபிக் எடுத்துப்பான். அந்த செலக்டடான டாபிக் மட்டும் தான் அவன் படிப்பான். இப்ப எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அவனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அவருக்கு ஒரு அது மாதிரி தனித்தனியா ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி அவன் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு எவன் கரெக்டா எக்ஸாம்ல அந்த அப்ளை பண்றானோ அவனுக்கு தான் கிளிக் ஆகும். ஆனா மேக்ஸிமம் இப்ப அந்த ஒரு வருஷத்துல படிக்கிறவங்களுக்கு இருக்க அந்த ஒரு சிலபஸ் நாலேஜ் உங்ககிட்ட இருக்க அளவுக்கு இருக்குமா? இருக்காது. படிக்கிறாங்கன்னா டைரக்டா क्वेश्चन படிப்பாங்க. இவங்க டீப்பா எல்லா டாபிக்கும் படிப்பாங்க. நிறைய படிச்சா இதுவாதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய பேருக்கு. படிக்கிறதுனால இதுதான் ஆன்சர் அப்படின்னு கிளிக் பண்ணி போறது ஒரு ரீசன். இது இப்போ இதுல வந்து கொஞ்சம் லக் இருக்கணும், நம்ம அவங்க சைடு வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கு ஏத்த மாதிரி क्वेश्चन வந்துச்சுன்னா அவங்க படிச்சது அதுதான் லக். தொட்டதெல்லாம் ஆன்சர் அப்படின்னு இருக்கலாம், அப்படியும் வச்சுக்கலாம். ரெண்டாவது அவங்க படிச்சிருப்பாங்க, அது மேபி அது மட்டும் வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரி ப்ரோ, இப்போ அடுத்ததா வந்து டாப் லெவல்ல இருக்காங்கல்ல இந்த கவர்மெண்ட்ல, நம்ம சொல்றது இந்த ஸ்கூல் டீச்சர்லயோ அங்க டாப்ல இருக்கிறது, ஒரு இடத்துலயும் டாப்ல இருக்காங்களா, அவங்க அதுக்காக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இப்போ இவர் சொன்னால அந்த 20 வருஷம் வந்து அந்த எஸ்ஐ வர்றதுக்கு நம்ம டைரக்டா படிக்கிறோம். ஆமா, அந்த மாதிரினா அதுக்கு என்ன குரூப் எக்ஸாம் படிக்கணும்? டாப் பொசிஷன் மட்டும் போனோம்னா இப்ப வந்து இப்ப போலீஸ்லயே டாப் எக்ஸாம் அட்டன் பண்ணி உள்ள போறதுன்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஐபிஎஸ், டிஎஸ்பி, எஸ்ஐ, கிரேட் 2 கான்ஸ்டபிள். ஐபிஎஸ் வந்து யூபிஎஸ்சி சர்வீஸ்க்குள்ள போயிடும். அது வந்து குரூப் 1 அந்த மாதிரி கேக்குறேன். இல்ல அதுக்கு தனியா யூபிஎஸ்சி சர்வீஸ், ஐபிஎஸ் ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா. யூபிஎஸ்சி ஓகே யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதுல வந்து ஐபிஎஸ். இது வந்து டிஎஸ்பி டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வந்து ஸ்டேட்ல வந்துரும். ஒரு டிஎஸ்பி வந்து 20 வருஷம் ஒர்க் பண்ணாதான் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆக முடியும். டிஎஸ்பி, எஸ்ஐ, கிரேட் 2 கான்ஸ்டபிள், இந்த ஐபிஎஸ், இந்த 4 மூலியமா தான் வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்ல போக முடியும். ஒன்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்ரூட் பண்ணிட்டு ஐபிஎஸ் கேடரு, மத்த 3 கேடரும் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெக்ரூட் பண்றது. மத்த எல்லா கேடரும் வந்து பதவி உயர்வு வச்சு போறது, சர்வீஸ் வச்சு போறதுதான். மீதி எல்லாமே இந்த குரூப் ப்ரமோஷன் வச்சு ஒரு முதல்நிலை 2ஆம் நிலை காவலர் ஆவறனா வச்சுங்களா. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் சர்வீஸ் முடிச்ச உடனே, ஒரு வருஷம் 1.5 வருஷம் சர்வீஸ் முடிச்ச உடனே சிங்கிள் கோடு வரும். 3 வருஷம் சர்வீஸ் முடிச்ச உடனே வந்து 2 கோடு வரும். அந்த பேட்ச் வரும். ரேங்க் 8 வருஷம் ஒர்க் பண்ணா வந்து அந்த ஸ்டேஷனோட ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கலாம். ப்ரொமோஷன் மேல எஸ்ஐ. ஒரு எஸ்ஐயா வந்து நீ ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணினா வந்து இன்ஸ்பெக்டர். ஒரு இன்ஸ்பெக்டரா வந்து ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணினா வந்து டிஎஸ்பி. ஓகே, அந்த 15 வருஷம் சர்வீஸ்ன்றது இருந்தாதான் அது லெவல்ல. ஒரு டிஎஸ்பி வந்து ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணாருன்னா வந்து ஏடிஎஸ்பி ஆவாரு. ஒரு ஏடிஎஸ்பி வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஒர்க் பண்ணாருன்னா வந்து எஸ்பி கேடருக்கு போவாரு. அதுக்கப்புறம் எஸ்பி கேடருக்கு நம்ம கீழ இருந்து இந்த ஸ்டேட் லெவல் போர்டு எஸ்ஐல இருந்து எஸ்பி லெவலுக்கு போனவங்க எல்லாம் இருக்காங்க. எஸ்பி லெவல் போன உடனே வந்து ஐபிஎஸ் கேடர் வந்துடும். அந்த ஐபிஎஸ் கேடர் வரும்போது வந்து எக்ஸாம்லாம் எதுவும் இல்லை, அங்க போயிட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து சேலரி தராது. ஐபிஎஸ் எஸ்பி கேடர் போனோடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சேலரி இருந்தாலும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு லைன் மாதிரி, அந்த லைன்ல தான் போய் ஆகணும். ஆமா, குறுக்கோயிலாம் கிடையாது. குறுக்கோயிலாம் கிடையாது. சரி, இப்போ அடுத்தது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் இருக்குல்ல, நிறைய கோட்டால வந்து உள்ள போலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்தா ஒரு ஆட் ஆன் மாதிரி இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் உண்மையா? ஸ்போர்ட்ஸ் கோட்டானா குடுக்குற வேகன்சி இருக்குல்ல, இப்ப அதாவது ஒரு 3000 வேகன்சி அது மாதிரி குடுக்குறாங்கன்னா 10% அது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு தனியா ஒதுக்கிடுவாங்க. ஓகே, அதுக்குள்ள நீங்க எல்லாம் சண்டை போடுவீங்க. அந்த 10% இப்ப 3000 பேர்னா 10%னா 300 பேர் தனி வேகன்சி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டான்ற மாதிரி. அது ஒரு பெனிஃபிட் அதுல. அப்புறம் இன்னொன்னா, இப்ப ஸ்டார்டிங்ல எக்ஸாம் எழுதிட்டு ஒரு கட் ஆஃப் விடுவாங்க, ரிட்டன் கட் ஆஃப். அந்த கட் ஆஃப்ல வந்து கம்மியா இருக்கும். இப்ப அவங்க ஜெனரல் கோட்டானா
அவங்க வந்து ஒரு 60-62 போட்டாதான் சேஃப் ஜோனா இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஆனா இதுவே ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சிருக்கோங்கன்னா 55 அந்த அபோவ் இருந்தாலே கொஞ்சம் சேஃப் ஜோனா இருப்பாங்க. ஓகே, அடுத்த லெவலுக்கு போயிடலாம், கன்ஃபார்ம் ஆயிடும். அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா வர முக்காசி பேர் எல்லாமே பிசிக்கல் பண்றாங்க. 46 45 அந்த ரேஞ்ச் தான் கட் ஆஃப் வைப்பாங்க, பிசிக்கல் கட் ஆஃப். அதனால மேக்ஸிமம் எல்லாம் பிசிக்கல் உள்ள போயிடுவாங்க. அப்புறமேட்டா பிசிக்கல் பண்ணிட்டு ஓவரால்ல வரும், அப்பதான் ஒரு கட் ஆஃப் விடுவாங்க. அதுல வச்சுதான் யார் செலக்ட் யார் செலக்ட் இல்லன்னு வெளில வரும். ஓகே, இப்போ இந்த பிசிக்கல் கட் ஆஃப் அப்புறம் ஏதோ டெஸ்ட் கட் ஆஃப்ன்றீங்களா, அப்படின்னா என்ன? அது பேசிக்கா எனக்கு தெரியாது கேக்குறேன். ஏதோ ஒரு குரூப் எக்ஸாம் எழுதுறேன், அது எழுதிட்ட உடனே ஃபர்ஸ்ட் ரிட்டன், இது வந்து ரிட்டனா? ஓகே, ரிட்டன் எக்ஸாம்னு ஒரு கட் ஆஃப், அதுக்குள்ள பாஸ் பண்ணி உள்ள போயிட்டோம் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல. அதுக்கப்புறம் பிசிக்கல். ஓகே, பிசிக்கலுக்குன்னு 24 மார்க், அதுக்குன்னு ஒரு டெஸ்ட். அதுல நம்ம எத்தனை மார்க் எடுக்கிறோம் அப்படின்றத அதை எடுத்து, அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ல எடுத்த மார்க்கையும் பிசிக்கல் எடுத்த மார்க்கையும் எஸ்ஐனா வந்து இல்ல இன்டர்வியூ வந்து ஆட் ஆயிக்கும். கிரேட் 2 கான்ஸ்டபிள்னா வந்து இன்டர்வியூ இருக்காது, அவ்வளவுதான். இன்டர்வியூனா லாஸ்ட் இது ரெண்டும் முடிஞ்சாலும் கம்பல்சரி ஆனாலும் அது கம்பல்சரி கம்பல்சரி வந்து இன்டர்வியூல மார்க் இருக்கு. கான்ஸ்டபிள் எடுத்துட்டீங்கன்னா 24, பிசிக்கல் வந்து 24, எஸ்ஐ எடுத்துட்டீங்கன்னா 15 மார்க் தான் ப்ரோ. ஓகே ஓகே, இன்டர்வியூ வந்து 5 மார்க். ஓ 15 மார்க் தான், ஆனா இன்டர்வியூ 5 மார்க். அந்த இன்டர்வியூ யார் எடுப்பா? அது இன்டர்வியூ வந்து வந்து அந்த போர்டு ஐபிஎஸ் கேடர்ல இருக்கவங்க, ரிட்டையர்ட் ஐபிஎஸ் அந்த போர்டு வந்து ரெக்ரூட்மென்ட் பண்ணி அவங்க எடுப்பாங்க லாஸ்ட் டைம். ஓகே, இப்போ இந்த இன்டர்வியூ இதுல வந்து இது மூணுத்துல இப்போ ரிட்டன் பாஸ் ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பிசிக்கல். பிசிக்கலுக்கு அடுத்த ஸ்டேஜ் லாஸ்ட் வந்து இன்டர்வியூ வருது. சோ இப்போ எஸ்ஐல மட்டும் SI ல மட்டும். SIDSP ல மட்டும் அந்த இன்டர்வியூ இருக்கு. மைக்கிஸ் வந்து Grade 2 கான்ஸ்டபிள் வந்து மெடிக்கல், அதுக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் எடுத்தா மெடிக்கல் வந்துட்டாங்க. ரிட்டன், பிசிக்கல், அதுக்கப்புறம் மெடிக்கல். மெடிக்கல் அப்படியே அப்பாயின்ட்மென்ட். ஓகே, இது ஃபுல்லாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிது போலீஸ் சம்பந்தமா அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும். இப்போ இதுல இந்த டேட்டூ போட்டு இருந்தா எடுத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் உண்மையா? அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல அது இல்லன்னா இல்ல இருக்கு. பட் ஆனா வந்து ஒரு சின்னதா இருந்தா டேட்டோ வந்து ரெக்கார்டான டாட்டூஸ்லாம் போட கூடாது, ரொம்ப லிமிட்ல பெருசா இருக்கா? லிமிட். அந்த நேம் அந்த அந்த சைஸ் மாதிரி இருக்கலாம், இனிஷியல் அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் அது போட்டிருக்கிற இடத்தை பொறுத்து இருக்கு. அப்போ அதெல்லாம் பொறுத்து இந்த கை ஃபுல்லாமே ஹேண்ட் டாட்டூ ஃபுல்லா போட்டு இருந்தா நீ ஒரு எஸ்ஐ யூனிஃபார்ம் சர்வீஸ், அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல போய் நீயே கை ஃபுல்லா டாட்டூ போட்டு இருந்தா நீ வந்து மக்களை ஒழுங்குபடுத்துற இடத்துல இருக்க. நீயே ஒழுங்கா இல்லைன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? கரெக்ட். அந்த ஃபேஸ் கட்ட பார்த்தாலே தெரியும் ஒரு போலீஸ் தான் அப்படின்ட்டு. அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இவங்க யாரு என்ன ஏதுன்னு. தெரியாத இடத்துல சின்னதா இருந்தா அது ஓகே அக்செப்ட். வந்து கவர்மெண்ட் ஜாப்லயே வந்து நிறைய செக்டார்ஸ் வந்திருக்கு. நீங்க வந்து கேட்கலாம், இப்போ நீங்க டிஎஸ்பி சொன்னீங்க, அதுக்கு போகலாமா? விஏஓ இருக்கு, டிஎன்பிசில வந்து குரூப் 4 இருக்கு. ஆமா ஆமா, நிறைய இருக்கு. ஆமா, அதுல போயிருக்கலாம்ல நீங்க. ஆமா, நீங்க வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்து அதுதான் நம்ம அப்படின்ட்டு கேக்குறீங்கல்ல. ஆமா, ப்ரைட் ஒண்ணு. எங்க மாஸ்டர் சொல்ற மாதிரி, எங்க மாஸ்டர் மோட்டிவேஷன் மாஸ்டர் யாருன்னா ஆகாஷ் சார். ஓகே, அவர் சொல்ற மாதிரியே ஒரு 2ஆம் நிலை காவலர்ல இருந்து ஒரு ஐபிஎஸ் ரேஞ்சில இருக்க யூனிஃபார்ம் சர்வீஸ்னால ஒரு விஏஓக்கு என்ன தெரிஞ்சா இருந்தா போதும். அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருந்தா போதும், நிலம் சிட்டா பட்டா இத பத்தி தெரிஞ்சிருந்தா போதும். ஒரு பத்திரப்பதிவு அதிகாரிக்கு என்ன தெரிஞ்சிருந்தா போதும், அதான் பட்டா சிட்டா அத பத்தி எல்லாம் பட்டா சிட்டா பத்திரம், வில்லங்கம், இதெல்லாம் இத பத்தி தெரிஞ்சிருந்தா போதும். ஆமா, சரியா? ஒரு கலெக்டருக்கு என்ன தெரிஞ்சிருந்தா போதும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பத்தி தெரிஞ்சிருந்தா போதும், எப்படி வழி நடத்தணும் அப்படின்றதெல்லாம் தெரியணும். இருக்கிற ஒரு வக்கீலுக்கு என்ன தெரிஞ்சிருந்தா போதும், லா தெரிஞ்சிருந்தா போதும். ஒரு டாக்டருக்கு என்ன தெரிஞ்சிருந்தா போதும், ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சிருந்தா போதும். ஒரு போலீஸ்காரனுக்கு A to Z எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நடு ரோட்ல ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அங்க நீ டாக்டரா இருக்கணும். இப்போ வந்து கிரிமினல் வந்து ஒரு குழந்தைய கடத்திட்டு போயிட்டானா அந்த கிரிமினலா நீ வந்து யோசிக்கணும். சரியா? ஒரு லீகல் அட்வைஸ் வந்து உனக்கு கேட்க வராங்கன்னா வந்து உனக்கு லாவும் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப வந்து இடம் தகராறு, அந்த தகராறு, இந்த தகராறுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து வருவாங்க. அப்ப வந்து உனக்கு லேண்ட் சம்பந்தமாவும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதனால வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் வந்து எங்களுக்கு ப்ரைடு. A to Z எல்லாமே தெரியணும். அதனாலதான் நாங்க வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் எடுத்து படிக்கிறோம். இந்த இதுலாம் எங்களுக்கு நாலேஜ் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் ப்ரைடு. ரெண்டாவது அந்த யூனிஃபார்ம் அணிகிறது ரெண்டாவது ப்ரைடு. இது எல்லாமே அணிஞ்சிட்டோம்னா வீட்டுல ஒரு ப்ரைடு கிடைக்கும்ல, அது அடுத்த ப்ரைடா இருக்கு. சரி, இப்ப இந்த போலீஸ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் நல்லது, நான் இதைதான் பண்ண போறேன், அது ஊருக்கோ இல்ல எதுவா இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு ஆளாளுக்கு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி உனக்கு என்ன இருக்கு? இப்ப எனக்கு என்ன ஆசைனா வச்சிங்களா, எங்க ஊர்ல வந்து ஒரு லைப்ரரி ஒண்ணு கட்டணும். ஒரு படிக்கிறவங்க கிட்ட வந்து புத்தகங்களை மட்டும் கொடுத்தா போதும், வழிகாட்டினா போதும், நான் போயிச்சுப்போம்.
அதுதான் வழிகாட்டுவீங்களான்ற அவனை புத்தகத்தை ஃபர்ஸ்ட் நேசிக்க வைக்கணும்னா நூலகத்துக்கு அவனை ஃபர்ஸ்ட் வர வைக்கணும். நீ எப்படி வேற ஆமா, ஒரு கனெக்ஷன் உண்டு. அதுக்கு வந்து நூலகம் எங்களுக்கு தேவை. ம். அது அரசாங்கம் பண்ணி கொடுக்குதான்னா பண்ணி கொடுக்கல. ம். நான் எங்க ஊருக்கு நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு லைப்ரரி ஒன்று கட்டணும். நீ ப்ரோ? தோல்வி என்பது எனக்கு இல்லை, போராட்டமே என் எல்லை. ம். நான் போராடிட்டே இருப்பேன். ம். நான் எப்போ வந்து சக்சஸ்ஃபுல் பண்ணுன்னு எனக்கு தெரியல, ஆனா பண்ணுவேன். என் ஊருக்கு நல்லது பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்க வீட்டுக்கு? எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என் வீட்டை ஊருக்கு சேஃப் பண்ணணும், ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஊரை நல்லா பாத்துக்கணும். சோ அது வந்து என்ன முறையிலாம் தெரியல, ஒரு உணர்ச்சிவசமா இருக்கு, நான் ஆமா. பண்ணியே ஆகணும். அது எப்படி அந்த டைம்ல என்ன தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு போயிடுங்க. எடுத்துட்டு போயிடும். நீங்க ப்ரோ? என்ன மாதிரி ஒரு 5 பேரை ம். ஒரு காவல்துறை ஆக்கணும், ம். இல்ல ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப். ஓகே, அவங்கள எடுத்துட்டு வரணும் கவர்மெண்ட் ஜாப்ல. கஷ்டப்படுறவங்களுக்கு ம். ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு ப்ரோ? எனக்கும் அதே மாதிரி தான். எங்க ஊர்ல இப்ப நிறைய பேர்லாம் சொல்லுவானுங்க என்ன, அதாவது ரிலேஷன்ஸ் நிறைய பேர் போலீஸ் போலீஸ் போலீஸ்னு சொல்லுவானுங்க என்ன. ம். அப்பெல்லாம் எனக்கே ஒரு மாதிரியா இருக்கும். என்னடா நம்மள அத மட்டும் படிக்கிறதுக்காகவே. படிக்கிறோம், நம்மள மட்டும் சொல்றானுங்க. அப்பனா எனக்கு ஒண்ணு தோணும், நம்ம உள்ள போயிட்டா அவனுங்களை என்ன நிறைய பேர் அதே மாதிரி சொல்ல வைக்கணும். இப்ப பேசுறது வச்சு தெரியுது என்னன்னா, ஊர்லயே ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தான் வர ஆமா. போறீங்க. ஆமா. அந்த ஒரு ஆமா. பெருமை வேற இருக்கு, அந்த ஒரு ஆமா. கடமையை வேற சுமக்கிறீங்க. ஊர்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்தே ஆகணும், நம்பிக்கை நிறைய இருக்குன்ட்டு. ஆனா இதுல இன்னொரு பிரச்சனையுமே அங்கதானே கிரியேட் ஆகுது. நீங்க ஒருவேளை தோத்துட்டீங்க அப்படின்னா அது ஊர்ல இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு எடுத்துக்காட்டா அமைஞ்சிரும்னு சொல்லிட்டு அதுக்கான பயமும் கிரியேட் ஆகும்ல. அதை எப்படி டேக்கிள் பண்றீங்க? அது வந்து இப்ப இப்ப எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிட்டா அது பெரிய தடைகளை தாண்டி ஓடணும்ல. அது எனக்கு தெரியுது. அது இப்ப எல்லாமே நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பயம் இருக்கும்ல, இப்போ நம்ம ஒருவேளை தோத்துருவோமோ, இத்தனை பேர் நம்புறாங்களே, அந்த நம்பிக்கையை வீணாக்கிடுவோம் அப்படின்ற பயம் வரும்ல. அது எப்படி tackle நம்ம கிட்ட பண்றது? வந்து கேட்பாங்க, ம். ஏன் எதனால போலன்னு. அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா சொன்னோம்னா அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. என்னாலதான் புரிஞ்சுப்பாங்க. உன்னால முடியும்டா, நீ இதை நான் பண்ணேன். அவன் அடுத்த லெவல் வந்து அவன் பேஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பான்ல. ம். நம்ம இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு வச்சுக்க, என்னடா இவரே வந்து இவ்வளவு மோட்டிவேட்டா இருந்தாரு, இவரே ஸ்கிப் பண்ணிட்டு வேற வேலையை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட விடாம ம். நம்மள அவங்கிட்ட அடுத்த மூமெண்ட் ம். என்னவோ அதை சொன்னா ம். கைட் பண்ணா அவன் அடுத்த லெவல் வந்துருவான்ல. ம், ம், ம். நம்மளே கைட் பண்ணாம விட்டுட்டுன்னு வச்சுக்க, அதுதான். இவரு வந்து இவரே இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போவாம ம். அடுத்த வழி என்னவோ அந்த வழியை வந்து போக்கஸ் பண்ணனா கம்பல்சரி ம். மேல வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி கைட் பண்ண யாருமே இல்ல. கைட் பண்ண இப்படி பண்ணனா கரெக்டா இருக்குண்டா அப்படின்னு யாரும் சொல்றதுக்கு ஐடியா இல்ல. ம். அப்ப வந்து நம்ம வந்து கைட் பண்ணனா அவன் கம்பல்சரி ஒரு இடத்துக்கு வந்துருவான் ம். அப்படின்னு கைட் பண்ணணும். அப்படி ஒருத்தர் வந்து கேக்குறாங்கன்னா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல மட்டும்தான் நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க. அவங்க கிட்ட சும்மா ஒரு சின்னதா ஒரு வழி காட்டுறது, நான் இது பண்ண ம். போக முடியல, நீ இது பண்ணா போலாம் ம். அப்படின்ற மாதிரி சின்னதா ஒரு வழி கொடுத்தோம்னா அவங்க வந்துருவாங்க மேல. சரி, என்ன தப்பு என்னன்னு சொன்னா போறோம் அப்படின்றீங்க. இப்போ அடுத்தது, இப்போ புதுசா இப்ப பாக்குறவங்க இந்த வீடியோவை மேபி எத்தனை பேர் பாக்குறாங்களோ அவங்க எல்லாரும் அவங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா என்னோட சேனல்ல பேரண்ட்ஸ் அதிகமா பார்ப்பாங்க. ஒரு 30-35 அப்படிதான் பார்ப்பாங்க. அவங்க அவங்களோட ரிலேஷன்ஸ்க்கு அனுப்பும்போது ஒரு பிகினரா உள்ள வரவங்க, புதுசா உள்ள வரவங்களுக்கு ஒரு டிப்ஸ், இப்படி பண்ணா நீங்க ஈஸியா பாஸ் ஆயிடலாம் அப்படின்னா என்ன? ப்ரீவியஸ் கொஸ்டின் அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்துக்கலாமா? என்ன மாதிரி பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, மன்னர்கள் பத்தி கேக்குறாங்களா, ம். அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணணும். இந்த சப்ஜெக்ட்ல இருந்து இத்தனை கொஸ்டின் வருது, ம். இந்த டாபிக்ல இருந்து இத்தனை கொஸ்டின் வருது, இத வந்து அனலைஸ் பண்ணிட்டு ம். அதுல இருக்கிற மாதிரி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல. ஓகே, ஃபுல்லா வந்து பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தா மட்டும் போதும். இப்போ இதுல வந்து நீங்க ஒரு ஆட் ஆன் டிப்ஸா, பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் தாண்டி இதை பண்ணா இன்னும் பெட்டர் அப்படின்னா? இப்போ நாங்க வந்து ஒரு 2 வருஷம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். ம். அந்த 2 வருஷத்தை வந்து இப்போ புதுசா வரவங்க வந்து டேக்கிள் பண்ணணும். காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே ம். உள்ள போகணும் அப்படின்னா, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றாங்க பாத்தீங்களா, ம். அப்பவே வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப் தான் நான் போக போறேன் ம். அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ம். அப்ப இருந்தே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓகே ஓகே. காலேஜும் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ம். சிலபஸுக்கும் வந்து ஒரு 75% வந்துருவாங்க. ம். காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே ம். 25% கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா, ம். காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஒரு 6 மந்த் அந்த டைம்ல நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா, ம். கரெக்டா காலேஜ் முடிச்சுட்டு ரன் அவுட் ஆன உடனே ஜாப் அப்படியே உள்ள போயிடலாம். ம். இப்போ எங்களுக்குலாம் வந்து காலேஜ் முடிச்சிட்ட பாரு தான் தெரியும். நீலாம் காலேஜ் முடிச்சு ஒரு வருஷம் கழிச்சுதான் ஒரு வேலைக்கெல்லாம் போயிட்டு ஆ, வரலாம் ஒரு வருஷம் வந்து வேலைக்கு போயிட்டு தான் தெரியும் ம். கவர்மெண்ட் ஃபீல்டு இருக்கு, நம்ம ம். கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு. இதை பாக்குற பேரண்ட்ஸ் வந்து உங்க பசங்களை வந்து நீங்க கவர்மெண்ட் செக்டாருக்கு அனுப்ப போறீங்கன்னா, காலேஜ் படிக்கும் போதே வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுங்க. ம். காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்கன்னா போதும், ஈஸியா உள்ள போயிடலாம். 12th முடிக்கல 17 வயசு இருக்குமா நம்மளுக்கு. ம். அதுக்கப்புறம் 3 17. வருஷம் ஒரு 20 ஏஜ் அதுக்கப்புறமானாதான் எங்களுக்கு தெரியுது ஓகே. நம்ம ம். கைட் பண்ண பண்ண போறோம். இதுதான் Guide பண்ண பண்றதுக்கு போறோம், ஆள் இல்ல. ஆள் இல்ல. இப்ப அவங்கன்னா இப்ப ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. ம்.
ஒரு அவங்களுக்கும் 18 வயசுல தெரியாது. ஆனா ஆக்சுவலா அந்த பிசிக்கு ஸ்டார்டிங் 18 வயசுல ஆரம்பிக்குது ஏஜ். 18 to 26 28 ரிலாக்ஸேஷன் பத்தி அப்பயே நான் இப்போ 18ல வந்து ஸ்டார்ட் பண்றேன், 19லயே வந்து கிளியர் பண்ணிட்டேன்னா நான் அப்பயே பிசி ஆயிடுவேன். அவ்வளவுதான். 19லயே நான் வந்து ஆமா. கவர்மெண்ட். அதுதான் இங்க மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு நிறைய பேருக்கு தெரியலையே. ஓகே ஓகே ஓகே. அதாவது தெரியாதவங்க எங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஆனா எனக்கு நம்ம இந்த சின்ன வயசுலயே ஒரு சின்ன government வயசுலயே வேலைக்கு எங்களுக்கு போயிருவோமா? தெரியல. இல்ல எனக்கு கேட்கும்போது புதுசா இருக்குது. எங்களுக்கே தெரியல. எங்களுக்கே இப்ப 20 வயசு ஆன பிறகு தான் தெரியுது இது இருக்கு, இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு. அதாவது எங்களுக்கு சொல்லி தர ஆள் இல்ல. நாங்களே தான் அப்படியே அனலைஸ் பண்ணி நாங்களே தான் கத்துக்கணும். இந்த வயசுலயே கவர்மெண்ட் வேலைக்கு போயிருவோம். ஆக்சுவலா 18 வயசுலயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சப்போஸ் நாங்க இப்ப ஆரம்பிச்சிருக்கோம் ப்ரிப்பரேஷன், 2 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இதுவே அவங்க 18 வயசு ஆரம்பிச்சா அவங்களுக்கு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கரெக்ட். 18ல வச்சுனா 18 19 20 21 அந்த இது அச்சீவ்மென்ட் வந்து பெருசா வைக்கலாம். ப்ரோ இது வந்து எக்ஸாம் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல படிக்க கூடாது ப்ரோ. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல படிச்சனா நீ சின்சியரா படிக்கணும். எக்ஸாம்னு உட்கார்ந்து படிச்சனா உன்னால கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண முடியும். அது எல்லாத்தையும் எது மாதிரி சொல்றீங்க, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியா இல்ல எல்லாமே நம்ம எல்லாமே நாட்டு ஃபர்ஸ்ட் சொன்னல, ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்துட்டாலே வந்து A to Z டாக்டர் என்ன பண்றானோ நாங்க அதை பண்ணணும். டாக்டர் இப்ப வந்து ஒரு மர்டர் பண்ணிடுறாங்கன்னா இந்த ஸ்கின் வந்து கிழிஞ்சிருக்கு அப்படின்ட்டு நாங்க FIRல ரிப்போர்ட் பண்ணோம். ஓகே சரியா? அப்போ அந்த ஸ்கின் என்னன்றது தெரியணும். தெரியணும். ஆமா. அந்த எஜுகேஷன் லவ் பண்ணி படிக்கணும். நம்ம வந்து போலீஸ் ஜாபுக்கு போறோம். அப்போ வந்து நமக்கு அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? இன்னைக்கு வந்து இங்க மழை வரப்போகுது, அந்த இடத்துல சேஃப்டி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த அந்த நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் சைட்ல இருந்து நாலேஜ் இருக்கணும். அது எங்கேருந்து வரும்னா வந்து நம்ம 6 to 12 வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்ஸ்ல இருந்தே கிடைக்குது. நம்ம எக்ஸ்போர்ட் ஒன்றும் ஆக போறது இல்ல. ஓகே ஓகே. பேசிக் நாலேஜ், எல்லா சம்பந்தமான பேசிக் நாலேஜ் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் எப்படி எடுத்துக்கலாமா, அந்த சிச்சுவேஷனை உன்னால வந்து Handle ஹேண்டில் பண்ண முடிஞ்சா முடியுமா? போதும். அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். அந்த அளவுக்கு மென்டாலிட்டி இருக்கா? இப்போ வந்து ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து பர்ஸ்ட் ஆகுது, அது என்ன கெமிக்கல்னு தெரியல. அது ஒரு ரிசர்ச் ஒருத்தவங்க வந்து அதுக்கு இந்த கெமிக்கல்னு சொல்லணுமா? அப்போ வந்து இப்போ வந்து இப்போ ஒரு ஆசிட் கூட வந்து ஒரு லிக்மஸ் தாளை வந்து உள்ள போட்டா இந்த கலர்ல மாறும் அந்த கலர்ல மாறும்னு சொல்லுவோம். அப்போ வந்து லிக்மஸ் தாளை உள்ள போட்டா வந்து ஒரு கலர்ல சேஞ்ச் ஆகுதுன்னா அது ஆசிட். பேஸுக்குள்ள ஒரு லிக்மஸ் தாளை உள்ள போட்டோம்னா அது ஒரு கலர் ஆகுதுன்னா அது வந்து பேஸ். சரியா? அப்பனா அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி வந்து வெடிச்சிருக்கு, அந்த இடத்துல நீ ஒரு லிக்மஸ் தாளை வச்சிருக்க, அது ஆசிட் வந்திருக்கா பேஸ் வந்திருக்கா? இப்போ இதனால வந்து இந்த சுத்தி இருக்க சரௌண்ட்ல எத்தனை மீட்டருக்கு இந்த ஆசிட்னால வந்து ப்ராப்ளம் ஒரு அந்த அதனுடைய எக்ஸ்பர்ட் வந்து இங்க சொல்றதுக்குள்ள நீ பீப்புளை ரெஸ்கியூ பண்ணலாம்ல. அதை பத்தி பேசிக் நாலேஜ் இருந்தா அவ்வளவுதான். அதுக்குதான் வந்து கவர்மெண்ட் வந்து நீங்க வந்து ஸ்கூல் புக்கை படிங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு தான் வந்திருப்போம். 6th ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வந்திருப்போம். ஆனாலும் வந்து நம்ம மைண்ட்ல விளையாட்டுத்தனமா வந்திருப்போம். அதாவது இப்ப படிக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இப்ப நிறைய பேர் இப்ப வச்சிருப்பாங்க ஒரு எய்ம், டிஎன்பிசி போலீஸ் அது மாதிரி பொண்ணு ஸ்கூல் பசங்க வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. நம்ம முடிச்சுட்டே வந்தாலும் இந்த புக்கு தான் படிப்போம்னு அவங்களுக்கு தெரியாது. இப்படி நம்ம பார்க்கலாம். ஆமா, என்னையுமே சின்ன வயசுல கேட்டா நானும் அப்படிதான் சொல்லியிருப்பேன். போலீஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் தான் சொல்லியிருப்பேன். நாங்க இப்ப 6th to 10th ஃபர்ஸ்ட் தான் வந்திருக்கோம். ஆனா இப்ப எங்களுக்கு முடிச்சுட்டு திருப்பினாலும் நாங்க அதே புக்கை தான் படிக்கிறோம். அது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் படிக்க போறோம், ஒரு எக்ஸாம்க்கு படிக்க போறோம் அப்படின்னு தெரியாம இன்னும் இருப்பாங்க. ஆனா வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம எக்ஸாம் வந்து நம்ம போய் ஸ்கூல்ல கேட்பாங்க உன்னோட என்னடா ஐபிஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா பட் வந்து நம்ம அந்த இடத்துல யோசிக்க மாட்டோம், நம்ம படிக்க போறதே இதுதான். ஆனா நம்ம இங்க தெளிவா படிச்சோம்னா ஒரு எக்ஸாம் படிக்கும் போது நம்ம சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எல்லாத்தையும் படிக்கும்போது அப்படின்ற ஒரு கேதர் பண்ணி நல்லா படிக்க. அதுக்குதான் நான் சொன்னா இத பாக்குற பேரண்ட்ஸா இல்ல பசங்களோ யாரா இருந்தாலும் சரி இப்பல இருந்தே ஸ்கூல் புக் நல்லா படிங்கன்றேன். படிக்கும் போதே கரெக்டா படிக்கும் போதே ஸ்கூல் புக் நல்லா படிச்சா நம்மளுக்கு அங்க கொஞ்சம் அட்வான்ஸா இன்னும் நாலேஜ் கிடைக்கும். இப்போதான் இந்த கேள்விதான் மெயினா கேட்கலாம்னு வந்தேன். நான் வந்து இப்போ போலீஸ் தான் இல்ல ஏதோ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் ஆக போறேன் அப்படின்றத அந்த பேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வந்து ஸ்கூல் படிக்கும் போது நீங்க யாரை கேட்டாலுமே 3 விஷயம் தான் சொல்லுவாங்க, டாக்டர் ஐபிஎஸ். இப்போ வந்து முன்னாடி வந்து கலெக்டர் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் மூவிஸுமே நிறைய இருக்குது. நம்ம வந்து ஒரு இது வந்து நம்ம எதுவுமே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய மூவிஸ்ல நிறைய பேர் வந்து நல்லது பண்றதெல்லாம் பார்த்து அந்த இன்ஸ்பிரேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க வரும்போது சின்ன வயசுல அந்த தாட் இருக்கு. அப்படியே வளர 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 அது ஃபேட் அவுட் ஆகி ஆளுக்கு ஒரு சைட்ல வந்து போயிடுறாங்க. ஆனாலும் அங்கேயும் வந்து நிறைய பேருக்கு போலீஸ் இப்போ நீங்களாம் வந்து சின்ன வயசுல சொல்லியிருப்பீங்க, திரும்பவும் வந்து விட்டுட்டு இப்போ 20ல தான் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க எப்படி இதை கண்டுபிடிச்சீங்க? இப்போ ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா நான் தான் போலீஸோ இல்ல ஏதோ சர்வெண்டா தான் ஆக போறேன் அப்படின்றத அவன் எப்படி கண்டுபிடிக்கிறது இதுதான் என்னன்னு? ஏன்னா சின்ன வயசுல கண்டுபிடிச்சா நீங்க சொன்ன பிளஸ் எல்லாம் அமைஞ்சிடும்.
18 வயசுல கண்டுபிடிச்சானா அவன் 19 வயசுல போலீஸா நிக்க போறான் மேபி. ஆனா 18 வயசுல அவனை கண்டுபிடிக்க முடியாம திரும்ப ஒரு 20, 21 தான் கண்டுபிடிக்கிறான் போது அது எப்படி இதுதான் என் பேஷன் கண்டுபிடிக்கிறது இந்த ஃபீல்ட்ல? அதாவது இப்போ ஜெனரலா எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்கூல்ல இருக்கு, ஒருத்தவன் வந்து ஸ்போர்ட்ஸ் இதுவா போவான், ஒருத்தவன் படிப்பு விஷயம் வருவான், இன்னொருத்தவன் படிப்பு விஷயமே சுத்தமா வரமாட்டான். படிக்கிறவங்களே பார்த்தா ரெண்டு மாரி, ஒருத்தன் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா படிப்பான், அவனோட மென்டாலிட்டி புரிஞ்சுக்கலாம், இவனுக்கு கொஞ்சம் கேப்பபிலிட்டி இருக்கு, ஓகே 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 நீங்க நல்ல கேப்பபிலிட்டி இருக்கு, அப்ப அவனே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிடுவான், நம்ம இதுக்கெல்லாம் படிச்சா நம்ம இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசுல அவங்க கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிடுவான். ஃபிக்ஸ் பண்றது இல்ல ஃபிக்ஸ் பண்றது அதுதான் கேள்வி வைக்கிறேன். எனக்கு வந்து ஸ்கூல்ல இருந்தே கைஸ் ஸ்கூல்ல நான் இப்படி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, அதை நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து நீங்க வந்து சொல்லி தரீங்கன்னு வைங்களேன், இப்ப நான் எப்படி படிக்கிறேன், நான் எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். ஓ நீங்க டீச்சர் கிட்ட இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அவங்க கிட்டயும் இருக்குன்னு சொல்றேன். அவங்க கிட்ட மட்டும்தான் இல்ல, அவங்க கிட்டயும் இருக்கு, பேரண்ட்ஸ் கிட்டயும் இருக்கு. இவன் வீட்டுல என்ன ஆக்டிவிட்டிஸ், இவன் எப்படி இருக்கான், எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சொல்யூஷன் எனக்கு சொல்றீங்கன்னா சரி அது ஓகே, அது நான் புரிஞ்சுக்கிற தன்மை இருந்துச்சுன்னா அது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்ப பேரண்ட்ஸ் ஒருத்தவங்க என்கிட்ட சொல்றாங்க, அவங்க எனக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருந்துச்சுன்னா அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படி சொல்லி தெரியப்படுத்தினா ஈஸி. அவன் என்ன பண்ணு ஆக்டிவிட்டிஸ் எடுத்துட்டு வந்தானா அவன் வந்து கவர்மெண்ட் சர்வன்ட் தான் கரெக்ட் நீங்க சொல்லுவீங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கானா, நீ இதை பண்ணாக்கா கவர்மெண்ட் ஜாப் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இவ்வளவு மார்க் இருக்கு, இதுக்கு ஈஸியா போயிடலாம், நீ வந்து 100 பேரை கூட ஃபைட் பண்றத 50 பேரை கூட ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் இந்த ஃபிட்னஸ் இந்த மாதிரி ட்ரை இருக்கவங்க எல்லாம் இது உள்ள வரலாம். இல்ல இன்னொன்னு எத்தனை வர இப்ப இந்த சின்ன வயசுல இருந்தே நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருப்பாங்களே, அவங்க வந்து படிச்சா ஹெல்ப் பண்ணலான்றது சின்ன வயசுல ஒரு மைண்ட்ல வரும். ஆனா என்ன ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு தெரியாது, படிச்சா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்லயே பசங்க வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நீங்க இதை சொல்லலாமா? இது ஓகே, இது சொல்லலாம். இல்ல ஏன்னா இப்ப பேரண்ட்ஸா இருக்கவங்களுக்குமே டவுட் வந்து வரும். ஏன்னா இப்ப என் பையன் வந்து என்னென்னவோ சொல்றான், அவனுக்கு ஹெல்ப் பண்றான்றான், இவனுக்கு நான் வந்து இது ரியல் லைஃப் சினாரியோவா சொல்றேன். ஒரு அவங்களோட பொண்ணு, அவங்க இப்ப என்ன ஒரு 14 தான் ஆகும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தன் காசு கேட்கறாங்கன்ட்டு 500 ரூபா இருந்தது கொடுத்து அனுப்பிச்சிருச்சு அந்த பொண்ணு. இவங்க இந்த பொண்ணு கொடுக்குதுன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணுகிட்ட எப்பவுமே 100 ரூபாய் 200 கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுமே கரெக்டா யாரு அவங்க வந்து ஏமாத்துறாங்களா இல்ல உண்மையை சொல்றாங்களான்னு தெரியும். யாருன்னா பசிக்குது இல்ல அப்படின்னா இந்த கண்ணு தெரியாதவங்க அப்படி யாரா கேக்குறாங்கன்னா அது கொடுக்கறதுக்கு சேர வேண்டிய இடத்துக்கு, அது முறையா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்த்துறாங்க. அவங்க அப்பா அம்மா அதுக்குன்னே காசு கொடுத்து வச்சிடறாங்க, நீ போய் குடு ஹெல்ப் பண்ணுன்ட்டு. அவங்க யாருன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த பொண்ணே போய் கொடுக்குறதா. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 இதுக்குன்னே தனியா கொடுத்து அனுப்புறாங்க. இது நான் சென்னை சைடு சொல்றேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க, இதை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓகே இந்த பொண்ணு சர்வன்ட் வந்து பண்ணுது, அந்த பொண்ணு இப்போ கலெக்டர் ஆக்கி பார்த்தாங்க அப்படின்னா அது இன்னும் நல்லா சர்வீஸ் பண்ணும். இது என் மைண்ட் செட்லயே தெரியுது. இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்றீங்க. அவங்க அப்பா அம்மாவும் ஒரு ஹெல்ப் பண்ணணும், டீச்சரும் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அந்த வயசுல அவனுக்கு தெரியாது. கரெக்டா? அந்த வயசுல அவனுக்கு தெரியாது. இப்போ நான் இதுதான் ஆக போறேன் அப்படின்னு எனக்கு தெரியுது. இப்போ ஒரு பையன் சொல்லனா, இப்போ ஒரு பையன் வந்து வேகமா ஓடிட்டு இருப்பான், ஆனா அவனுக்கு தெரியாது அவன் தான் வேகமா வரான். இப்ப அவன்கிட்ட போயிட்டு நீ அவனோட நல்லா ஓடுறன்னு சொன்னா அவனுக்கு அந்த விஷயத்துல இன்னும் 2 இன்ட்ரெஸ்ட் ஆகும், ஆர்வம் ஆயிடும். ஓ ஓகே. நம்ம ஷார்ட்டா சொன்னோம்னா வச்சுக்கீங்களேன், நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அது உன்னையும் தேடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம கடவுள் சொல்லல, இந்த நீ வந்து நீ எதுக்கு ஆசைப்படுறியோ இந்த யூனிவர்ஸே வந்து உன்னை கூட்டு போவோம் அப்படின்ற ஒரு லா இருக்கு. ஆமா சரியா? அதுபடி அவன் சின்ன வயசுல என்ன ஆகுறான்னு இப்ப நீ வந்து நினைச்சிருப்பியா நீ வந்து ஒரு யூடியூபர் ஆக போறேன் அப்படின்ட்டு. ஈசி டிபார்ட்மெண்ட் படிச்ச, இப்ப நீ வந்து யூடியூபர் ஆக போறேன்னு நினைச்சுக்கிறியா? இல்ல அந்த யூடியூப் சேனல் தான் ஒர்க் பண்ண போறேன்னு நினைச்சிருக்கியா? இல்ல எது உன்னை இங்க கூட்டு வந்து விட்டுச்சு? ஏதோ ஒரு உங்களுடைய தேடல் நல்லா கொஞ்சம் பண்ணிருப்பீங்க, இல்லனா யாரனா உங்கள்ட்ட வந்து சொல்லி நல்லா பண்றடா அப்படின்னு யாராவது சொல்லிருப்பாங்க. இப்ப இந்த சேனல் வந்து இந்த சேனல் வந்து ஸ்டாக் ஓரியன்டடா, பிசினஸ் ஓரியன்டடா. இப்ப எங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நாங்க டிஎன்பிசி படிக்கிறோம். இப்ப எங்களை டிஎன்பிசி கேட்டோம்னா நாங்க எவ்வளவு சொல்றோம் உங்களுக்கு தெரியலையா? அதுவே வந்து நீங்க இப்ப உங்களை ஸ்டாக் பத்தி உங்களுக்கு கேட்டா உங்களுக்கு நிறைய தெரியும், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப வந்து அங்க எது உங்களை எட்டுன்னு போய் அங்க சேர்த்தது எது அப்படின்னு பார்த்தா உங்களுடைய தேடல் பிளஸ் யூனிவர்ஸோட சப்போர்ட். அந்த யூனிவர்ஸோட சப்போர்ட்டுக்குள்ளதான் வந்து டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்துருவாங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸும் இது உள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே யூனிவர்ஸ்னு வந்துட்டாலே எல்லாருமே இருப்பாங்க. அதுல மெயின் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ், செகண்ட் வந்து ரெண்டாவது வந்து பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து யூனிவர்ஸ்னு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அவங்க யார் வேணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. கூட நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றதுன்றது வந்து சின்ன வயசுல அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாட்டுத்தனமா தான் இருப்பாங்க எல்லாரும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல சப்போர்ட் பண்றதுக்கு இல்ல, அவங்களே நாலேஜ் வளர்ந்து வர
பெரியவன் ஆன பிறகு வேணா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் இவங்க ஓகே, இவங்க கண்ட்ரோல்ல தான் வந்து இருக்குது control ஃபுல்லா. இருக்கு. பசங்களை வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி பண்ணணும். அவங்கள போக்குல விடணும். அதை நல்லா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா அவன் அவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவன் நல்லா பெனிஃபிட்டா நல்லா அட்வான்ஸா வந்துருவான் அவன். ஏன் இதை நான் வந்து உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னா, மெயினான விஷயம் அந்த பேஷன் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நான் என் சைட்ல இருக்கிறத வச்சு சொல்றேன். போட்டோஷாப் ஏதோ ஒன்று எடிட் பண்றேன், டூல் எடுத்து மாத்திட்டு இருக்கேன், இரேஸ் பண்றேன், கலர் ஏத்துறேன். ஆப்வியஸ்லி ஒரு டிசைனிங்ன்றது ஆர்டிஸ்டோ ஏதோ ஒன்று பிடிக்குதுன்னு எனக்கு தெரியுது. இல்லை அப்படின்னா நான் டெவலப்பர் ரோலோ ஏதோ ஒன்று பண்றேன், இந்த கோடிங் தட்டுறேன் அப்படின்னா அது எனக்கு அது ஃபீல்டுன்னு தெரிஞ்சுது. இந்த மாதிரி நம்ம ஒன்னொன்றுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். ஆனா இங்க இதுக்கான ஃபீல்டு இதுதான்றதை சூட் பண்றதுக்கே நமக்கு இங்க அப்படி என்ன இருக்கு அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும்ல. இப்போ நான் சர்வெண்டா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா படிக்கிறேன் நல்லா படிக்கிறேன்றதுனால இதை நம்ம பண்ண முடியுமானா முடியாது. ஒருத்தர் சின்ன வயசுல இருந்தே லேப்டாப் தான் நோண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் எதுல அதுல டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்க வைக்கலாம். இல்லை நம்ம உதாரணத்துக்கு சைபர் செக்யூரிட்டி மாதிரி உட்காந்து கோடிங் அந்த அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, அதை உட்காந்து பண்றான்னா அவன் அதுக்காக புரியுதுங்களா, சின்ன வயசுல அவன் அதை பண்றானா. ஆனா இதுதான் வந்து இருக்கிற புரியாத புதிர். ஆனா இதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி அதுதான் கேட்டேன் உங்ககிட்ட. புரியுதா நான் சொல்றது? ஏன்னா இது வந்து பண்ண மாட்டாங்க எந்த பசங்களும். இது ஒரு ஆக்டிவிட்டிஸா கண்டுபிடிக்கிற ஒரு இடம் இல்லை. ஸ்போர்ட்ஸ் ஓகே, இதுல வந்து கண்டுபிடிச்சலாம். ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபாடா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இந்த ஃபீல்டு வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்றது. அதுக்கு அடுத்து வரதான் ஸ்போர்ட்ஸ்லயே நிறைய கேம்ஸ் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல அவன் என்ன பண்றான் அப்படின்றதும் இருக்கு. ஓகே, ஸ்போர்ட்ஸ் பண்றான் நல்லா பண்றான் அப்படின்னா எல்லாத்துலயும் அவன் போயிட முடியாது. ஸ்போர்ட்ஸ்ல இண்டிவிஜுவலா ஒன்னு பண்ணுவான். ரன் பண்றானா அவன் ரன்னர் ஆவான். அப்படின்னு நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கணும். சரி, இப்போ எனக்கு அடுத்த கேள்வி ஒண்ணு வருது. போலீஸ் மிலிட்ரி ரெண்டு இருக்கு. போலீஸா மிலிட்ரியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் மிலிட்ரின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் போலீஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து 50-50% மாதிரி இருக்கும். ஏன் மிலிட்ரிக்கு போகல? ஸ்போர்ட்ஸா இருக்கு உங்களை தான். ஏன்னா இவர் விட்டுருங்க, நீங்க 3 பேர் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க. கண்டிப்பா மிலிட்ரிக்கு படிக்க வைக்கிறது அந்த ஒரு டைம் வந்து வந்திருக்கும், தோணி இருக்கும். ஆமா இருந்துச்சுதான். இப்பெல்லாம் எனக்குலாம் ஆனா நல்லா சொல்ல போனா எனக்கு ஏர்ஃபோர்ஸ் போகணும்னு ரொம்ப ஆசை. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஓகே, அதாவது நீங்க சொல்றீங்களா மிலிட்ரிலே 3 ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 இருக்கு. எனக்கு ஏர்ஃபோர்ஸ் போகணும்னு ரொம்ப ஆசை. நாங்க காலேஜ் முடிச்சுட்டு வர டைப்ல வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, அக்னி பாத்துன்னு. அந்த 4 வருஷம் மட்டும் வச்சு 4 வருஷம் 5 வருஷம் அந்த ஸ்கீமை கொண்டு வந்ததால ஏஜ் கம்மி பண்ணிட்டாங்க. குவாலிஃபிகேஷன் எதுனா 17 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ளதான். நாங்க அப்ப அந்த சப்போஸ் போவாத ரீசன் அது என்னன்னா இந்த அக்னி பாத்து ஏஜ் பார் ஆயிருச்சு. நாங்க யோசிக்கணும் அதுக்கு போனோம்ன்ற யோசிக்கிற டைம்ல வந்து ஏஜ் பார் ஆயிருச்சு. 2021 நீங்க சொன்ன மாதிரி அப்படியே எங்களுக்கு 20 பார் ஆயிடுச்சு. எங்களால அதை வேலை பண்ண முடியல. அதனால ஆனா எனக்கு எல்லாம் ஏர்ஃபோர்ஸ் போகணும்னு ரொம்ப ஆசை. என்னன்னா வீட்டுல பேரண்ட்ஸ் யாரா இருந்தாலும் எல்லார் வீட்லயுமே யோசிப்பாங்க, இவங்க ஒரு புள்ளியா இருக்காங்க, மிலிட்ரினா அந்த கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டம் இருக்கும், இல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரீசன். போலீஸும் கஷ்டம் தான். மிலிட்ரிலேயே வந்து சோல்ஜர்ஸ் கேடர் இருக்கு, ஆபீசர் கேடர் இருக்கு. இப்போ ஆபீசர் கேடர்னா நம்ம இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதனாலதான் சொல்றேன் அது தனி. ஆனா ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கவங்களுக்கு மிலிட்ரி தானே பெஸ்ட். என்ன பொறுத்த அளவுக்கு நான் அப்படிதான் சொல்லுவேன். மேக்ஸிமம் வந்து அங்கதானே அந்த சோல்ஜரா போக தான் ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் தான் வந்து ஆபீசர் கேடர் லெவல்ல. ஓகே ஓகே. சோ இந்த அக்னி பாத்துன்றதுமே ஒரு தடையா தான் இருந்திருக்கு. தடையா இருந்துச்சு. தடைன்றது அதாவது கருத்து வேறுபாடு. இப்ப எங்களுக்குலாம் நிறைய பேருக்கு ஆனா போறாங்க உள்ள, யாரும் அது போவாங்களா இல்ல விரும்பி. அதாவது மிலிட்டரின்னு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கிட்டோம்னா 4 வருஷமா தானே 10 வருஷமா தானே நம்மளுக்கு தான் அந்த மிலிட்டரி ட்ரெஸ் போடணும். ஓகே, உங்களோட இந்த இது மாதிரி காக்கி சட்டை போடணும்ன்ற மாதிரி அது அவங்க அப்படியே போயிட்டு தான் இருக்காங்க ஆர்மி. அதெல்லாம் நம்ம இது சொல்ல முடியாது. ஆர்மி வந்து ஸ்ட்ரிக்டான மெடிக்கல் இருக்குது, நிறைய ஸ்ட்ரிக்டான ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்டேட் கவர்மெண்ட் அலோடுங்க. ஆனா நீங்க இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணாலும் எங்க நீங்க டேட்டூ சின்ன டாட் வச்சிருந்தாலும் நீங்க அலோ இல்ல. ரொம்ப மெடிக்கல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. அதனால வந்து அதுக்குள்ள நிறைய பேர் போக முடியல. ஓகே, அது ஒரு மெயின் ரீசன். நமக்கு பிசிக்கலா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அந்த பிசிக்கலா ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அது தெரிஞ்சும் அதுக்குள்ள நம்ம போக முடியாதுன்னு தெரிஞ்சும் அதை ட்ரை பண்றது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி பாதி பேர் இருக்கலாம். ஓகே, இப்ப இந்த அக்னி பாத்ன்னு இருக்குல்ல, இந்த அக்னி பாத் 4 வருஷம் எடுத்துட்டு வந்தது எந்த இயர் எக்ஸாக்ட்டா என்ன தெரியுமா? நாங்க செகண்ட் இயர் படிக்கும் போது நம்ம 22 ஓகே, இப்பதான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 3-4 இயர்ஸ். இப்ப ஒருவேளை உங்களுக்கு அப்போ 17-18 ஆயிருந்தா நீங்க அந்த டைம்ல கண்டிப்பா அதுதான் ட்ரை பண்ணுவீங்க. ஓகே, அந்த NCC வேற ஸ்டூடண்ட், நாங்க NCCல வச்சிருக்கோம். அதனால அது ரொம்ப பெஸ்டா இருந்திருக்கும். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் பிசிக்கல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எக்ஸாம் இருந்துச்சு.
இப்ப எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓகே அதனால ரிஜெக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த மூமெண்ட் வந்து அவங்க எடுத்துட்டு வர போறோம்னு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆயிருக்கலாம். டக்குன்னு இதை எடுத்துட்டு வந்துட்டு இப்போ பண்ணவே நீங்க வந்து ஒருவேளை இப்போ மிலிட்டரி ஆகணும்னா இருக்கலாம், ஒருவேளை இந்த அக்னிபாத் இல்லைன்னா கரெக்டா அது எடுத்துட்டு வந்து இப்போ எல்லாத்துக்கும் தடையா நிக்குது. ஆபீசர் ரேங்க்ல போலாம். ஆனா இப்பயும் மிலிட்டரி நினைச்சா போலாம் ஆபீசர் லெவல்ல. ஆனா இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, இதுதான் முடிவு பண்ணியாச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் அதை மாற்ற முடியாது. ப்ரோ நான் வந்து 7 செலக்ஷன் அட்டன் பண்ணிருக்கேன் ப்ரோ இது வரைக்கும். அது ஆர்மி ஆமா சோல்ஜர் மட்டுமே 7 டைம் செலக்ட் ஆயிருக்கேன். இது வரைக்கும் ரன்னிங் விட்டது போனதே இல்ல. ஊருக்கு போனாலும் அசிங்கமா நீங்க சொன்னீங்களே, எல்லாரும் பார்க்கும்போது சொல்லுவாங்கல்ல முதல்ல நீ எதுக்கு ட்ரை பண்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்களே, நான் வந்து சொல்றேன் நான் ஆர்மி தான் ட்ரை பண்ணேன். ஆனா கேட்டிருக்காங்க என்கிட்ட நான் ஆர்மி போலியா அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க எவ்வளவு பேரு. என்னடா இங்க சுத்திட்டு இருக்க ஊர் உள்ள அப்படின்னு. இல்லடா மெடிக்கல்ல போயிடுது, அதனால நான் என்ன பண்றது, அது இயற்கை, நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இப்பயும் வந்து போலீஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன். சொல்ல முடியல எதையுமே, அப்படியே போயிட்டு இருக்கு ப்ரோ லைஃப். நம்ம என்ன பண்றது. இல்ல நீங்க இந்த அளவுக்கான அந்த மைண்ட் கிளாரிட்டி இருக்குல்ல, அது உண்மையா சொல்ல போனோம்னா அது வந்து ஒரு 30-35ல இருக்கு அவங்க மைண்ட் கிளாரிட்டி. நான் இதுதான் பண்ண போறேன், அதுல வந்து தப்பானாலும் இப்படிதான் போக போகுது, அது அக்செப்டன்ஸ். தப்பானாலும் இவங்க இதை தானே பேசிட போறாங்க அப்படின்ற அக்செப்டன்ஸோட தான் நான் போலீஸ் படிக்க போறேன், நான் இதை தான் பண்ண போறேன்றதை எடுத்திருக்கீங்க நீங்க. இப்போ என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, இப்போ ஒருவேளை இப்போ இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண போறேன்னா நான் அதுக்கான பதிலே என்கிட்ட கிடையாது. ஆனா அது அக்செப்டன்ஸ் இருக்கானா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கோ அதே லெவல் அந்த மைண்ட் செட் நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த மைண்ட் செட் எல்லாருக்கும் கிரியேட் ஆகும்னா ஆகாது. ஏன்னா நீங்க சொல்லிட்டு பண்றீங்க. இப்போ நான் யூடியூபர் ஆக போறேன்னு நான் சொல்லிட்டு பண்றேன், ஏற்கனவே யூடியூப் சேனல் வேலை செஞ்சேன், அதனால அந்த யூடியூப் பண்றேன். புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வருது? அதனால பண்றேனே தவிர நான் இப்போ புதுசா ஆரம்பிச்சா சக்சஸ் ஆகுமாலாம் எனக்கு தெரியாது, பயப்படுவேன். அந்த ஒரு பயம் இல்லாம அந்த கிளாரிட்டியோட வரீங்களா, அது பார்க்கும்போது கொஞ்சம் நெகிழ்ச்சியா தான் இருக்கு. சரி, அடுத்த கேள்வி ஒன்று போலாம். இது வந்து கோவப்படக்கூடாது, ஆனா அது ஒரு கேள்விதான். இப்ப லஞ்சம் வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து எல்லாரும் படிக்க போகும்போதே அது வாங்கக்கூடாது அப்படின்றதான் படிக்க போவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடக்கிறத நம்ம பாக்குறோம். இது இப்ப நீங்க படிக்க போகும்போது நீங்களும் வந்து அந்த ஒரு நோக்கில் தான் இருப்பீங்க, எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் மாறுது இல்ல, இது வரைக்கும் மாறுறதுக்கான ரீசன் என்ன, எனக்கு அது தெரிஞ்சா போதும். போலீஸ்காரங்க வாங்கக்கூடாதுன்னு எல்லாருமே படிக்கிறாங்க வருவாங்க, பட் அது மாறுறதுக்கான ரீசன் என்னவா இருக்கு? உள்ள போயிட்டுனா இப்ப ஒரு எஸ்ஐ லெவல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு சைட் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், பொலிட்டிக்ஸ் சம்பந்தமா சைட் ப்ரெஷர்ஸ் இருக்கும். அந்த டைம்ல அவங்க ஹேண்டில் பண்ண முடியாம, ஆனா இன்னமும் நிறைய பேர் வாங்காம இருக்காங்க. இல்ல அது கண்டிப்பா இருக்காங்க. அது வந்து பண்றவங்க இருக்காங்க, தாங்கி இருக்கிறவங்க அந்த ஸ்ட்ரகிள் தாண்டி. அதுக்கு எக்ஸாம்பிள் இப்ப ரீசெண்டா யூடியூப்ல ட்ரெண்ட் ஆயின்னு இருக்க இவர் மயிலாடுதுறை டிஎஸ்பி சாரு. இன்ன அளவுக்கும் அவர் வந்து 1995ல வந்து எஸ்ஐ ஆனாரு அவரு. இப்ப வந்து டிஎஸ்பி கேடர்ல இருக்காரு, 55 வயசு ஆகுது, இன்ன வரைக்கும் பர்ஃபெக்ட் கிளீனா இருக்காரு. எதுனா நம்ம மனசுதான் காரணம். நம்ம உந்ததான் வந்து நம்ம மக்களுக்கு சர்வீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலியை மட்டும் பாத்துக்காம சொசைட்டியும் நம்ம ஃபேமிலியா நினைக்கிற கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, நான் இப்பயும் சொல்றேன், இங்க படத்துல காமிக்கிற மாதிரி தான். உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ஆளும் இருப்பாங்க. எல்லா படத்துலயுமே லஞ்சம் வாங்குற மாதிரி காமிப்பாங்க, அந்த லஞ்சத்தை பிடிக்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, இல்லைன்னா சொல்ல. ரெண்டுமே இருக்கு. ஆனா அந்த படிக்க போகும்போது அந்த படிக்க போகும்போதோ இல்ல போலீஸ் ஆனதுக்கு அப்புறமோ அந்த மைண்ட் செட் ஏன் மாறுது அந்த ஒரு கேள்விதான். நீங்க சொன்ன மாதிரி பிரஷர் இருக்கு, அரசு துறையில தான் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்றத வந்து கட்டமைக்கிறது வந்து பெரிய தப்பு. பிரைவேட் செக்டார்லயும் லஞ்சம் கொடுக்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, அதை வந்து கவர்மெண்ட் செக்டார்ல மட்டும் தூக்கி போடுறது தப்பு. ஏன்னா இங்க போலீஸ் அதிகாரிகள் பண்றதை தானே எல்லாருமே நோட்டீஸ் பண்ணி எடுத்து இப்போ வந்து ஒரு பிரைவேட் செக்டார்ல ஒரு பேங்க் லோன் எடுக்க போறோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு மேனேஜர், இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு மேனேஜருக்கு ₹1 கூட ஒரு மேனேஜர் வந்து லஞ்சம் வாங்கினதே இல்ல அப்படின்னு நீங்க உங்களால சொல்ல முடியுமா? கிளர்க்கு கூட ₹1 கூட லஞ்சம் வாங்கினது இல்லைன்னு சொல்ல முடியுமா? பேங்க் பிரைவேட் செக்டார்ல தானே இருக்கு, ஒரு சில பேங்க் பிரைவேட் செக்டார்ல தானே இருக்கு. அப்போ அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் லஞ்சம் வாங்குறீங்கன்னு சொல்றீங்க? எஜுகேஷன் இல்லாதனாலதான் வந்து லஞ்சம் வாங்கப்படுது, கொடுக்கப்படுது. ஒரு விஓ அதிகாரி நம்ம போயிட்டு பட்டா சிட்டா கேட்கறோம்னா 15 நாள்ல அவர் வந்து ஆக்ஷன் எடுத்தாகணும். சரி, ஓகே. இப்போ இந்த கேள்விக்கு வரும். நீங்க சொல்லிட்டீங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு, நீ இந்த ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணு. ஃபர்ஸ்ட் அந்த 15 நாள் அந்த கேடு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அது முடிஞ்ச அப்புறம் நான் எங்க போய் அதை அப்ரோச் பண்றது, அவன் மாதிரி எப்படி கேஸ் கொடுக்குறது, இப்படி நான் வந்து யோசிச்சு போனோம். இதெல்லாம் நான் யோசிச்சு போறதுக்கு அவன் 200-300 கேட்கறானேன்னு கொடுத்துட்டு போயிடுறேன். சிம்பிள். அதுதான் மக்களுடைய மனப்பான்மையா இருக்குது. அது வந்து அந்த விஓ ஏன் கேட்கறாரு அப்படின்றதான கேள்வி. யாரா வேணா இருக்கட்டும், அவர் ஏன் கேட்கணும்? அவர் டியூட்டி செய்யலாம்ல, இப்படியும் வந்து கேள்வி எழுப்பலாம்ல. மொத்தத்தவங்களோட மைண்ட் செட். நான் வந்து ஒருத்தன் கண்ணியமா இருப்பான்,
இல்ல அதுதான் நான் சொல்றேன். அந்த வாங்கக்கூடாதுன்னு கண்ணியமா இருக்கவங்க இருக்காங்க, நான் இல்லன்னு சொல்லல. இது நடக்குதான்னு கேட்டா நடக்குது. அந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிறதுக்கான ரீசன் தான் எனக்கு எக்ஸாக்டா என்னால எடுத்துட்டு வர முடியல. வாங்குறவங்க வந்து 10 பேர் இருப்பாங்க, வாங்காதவங்க வந்து 2 பேர் இருப்பாங்க. இப்ப அந்த 10 பேர் சேர்ந்தாங்கன்னா இந்த வாங்காதவங்க 2 பேரை வந்து கீழேயும் தள்ள முடியும், மேலேயும் கூட்டின்னு வர முடியும். அவங்க கீழே தள்ளுறதுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால ஒரு 20% நானும் வாங்குறேன், நான் வாங்கினாதான் நான் இங்க இருக்க முடியும் அப்படின்ற கட்டாயத்துல அவங்க இருக்காங்க. அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்து நல்லா இப்போ என்னோட சீனியர் 10 பேர் வாங்கிட்டாங்க, நானும் வாங்கினாதான் அந்த இடத்துல இருக்க முடியும். அவங்க என்ன அங்க வச்சுன்னு இருப்பாங்க, இல்லன்னா அவங்க என்ன கீழே தள்ளிடுவாங்க அப்படின்ற ரீசனுக்காக வாங்குறாங்க. அப்ப இந்த மக்களோட கருத்து மெயினா இருக்கு. நம்ம கீழே ஊந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பின்னாடி நம்ம தனியா இருந்தா பரவாயில்ல, நம்ம கீழே ஊந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு ஃபேமிலி ஒண்ணு கிரியேட் ஆயிடும். ஃபேமிலி சுச்சுவேஷன்னால வந்து அந்த வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவங்க வந்துடுறாங்க. இல்ல அப்படி இல்லைன்னா இப்போ நான் ஒரு பிசியா இருக்கேன்னா எஸ்ஐ ஒரு ரூல்ஸ், நீ இதை வாங்கிதான் ஆகணும் அப்படின்னா அதை நான் அங்க வாங்கிதான் ஆகணும். அதெல்லாம் நம்ம அனுசரிச்சுதான் நம்ம அந்த வேலைக்குள்ளே போறோம். ஆர்டர் போட்டு நீ சொன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல ஒருவேளை சொன்னா அவர் வந்து ஒழுங்கா அந்த இடத்துல வேலை செய்ய விட மாட்டாங்கன்னு விட வச்சுக்கலாம். மாட்டாங்க. அவருக்கு அந்த மென்டல் பிரஷராவோ எல்லா பிரஷரும் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு டிஎஸ்பியே வந்து இந்த லெவலுக்கு பண்றாங்கன்னா, ஒழுக்கமான டிஎஸ்பி கேடரு அவங்களே வந்து இந்த கேஸ் சொல்றீங்க எக்ஸாம்பிளா, அவரே வந்து எந்த அளவுக்கு பிரஷர் போடுறாங்கன்னா, ஒரு கிரேட் 2 கான்ஸ்டபிள் வந்து அவங்க எந்த லெவலுக்கு பிரஷர் போடுவாங்க, அதுக்காண்டி பயந்துகிட்டே வந்து வாங்கிடுவாங்க. அது உள்ள எல்லாமே இருக்கும், அந்த பயமும் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம தப்பு பண்ண வைப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் அதே மாதிரி போறோம். இப்போ அஜித் ஒரு மர்டர், ஆமா இல்ல அது அடுத்து அந்த கேள்விதான் எடுத்துட்டு வரலாம்னா, சரி அப்படியே அதையும் கேட்டுறேன். இதுவும் நடக்குது, இது வந்து போலீஸ் அதிகாரிகள் தான் பண்ணாங்கன்றது நியூஸ்லயும் வருது. அந்த அளவுக்கான அந்த ஒரு ஹியூமனிட்டி மிஸ் ஆகி பண்றதுக்கான ரீசன் என்ன? மேபி ப்ரெஷர்னு இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அவங்க வீட்லயும் இருப்பாங்கல்ல நல்ல நான் இப்பயும் சொல்றேன், இது இந்த வீடியோ வந்து இப்ப நம்ம சொல்றது நல்லவங்க இல்லைன்னுலாம் நான் சொல்லல. எல்லா இடத்துலயும் நல்ல போலீஸும் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் குட் அண்ட் பேட் ரெண்டுல எல்லா இடத்துலயும் இருக்கு. அது ஏன் அந்த இடத்துல அந்த அளவுக்கான வல்கர்னஸ், அந்த அளவுக்கான ஒரு கோபம், அந்த அளவுக்கான ஒரு ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் லோடு, இதான் அதையும் அந்த பையன் மேல காட்டணுமா? அந்த போலீஸ் சொல்றேன், அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து பிரஷர் வந்து நீ பண்ணிதான் அவனை அடிச்சுதான். அஜித்ன்ற பையனை வந்து ஒரு எஸ்ஐ அடிச்சு சாகல, ஒரு இன்ஸ்பெக்டர் அடிச்சு சாகல, ஒரு சாதாரணமான வந்து கிரேட் 2 கான்ஸ்டபிள் அடிச்சு தான் வந்து செத்துருக்கான். அந்த கிரேட் 2 கான்ஸ்டபிளுக்கு ஆர்டர் போடுற இடத்துல யார் இருக்காரு? ஒரு எஸ்ஐ இருக்காரு. ஒரு எஸ்ஐக்கு ஆர்டர் போடுற இடத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. இப்போ இத்தனை பிரஷரை தாங்கி தான் அந்த கிரேட் 2 கான்ஸ்டபிள் வந்து வேலை செய்யணும். இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கானா, அவன்கிட்ட கொடுத்தா அவன் பண்ணிடுவான்னு தெரிஞ்சு அவன்கிட்ட பண்ணி கொடுப்பாரு, அப்படி கூட இருக்கலாமா? இப்போ வந்து அவனை அடிடா அப்படின்னு சொன்னா அவனை நம்ம அடிச்சுதான் ஆகணும். ஏன்னா சீனியர் கேடர் லெவல்ல வந்து நம்ம வந்து மதிச்சுதான். எனக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுனாக்கா, இதுல இருந்து நம்ம இவனை அடிக்காத எப்படி மூவ் ஆகி போகணும் அப்படின்றது தெரியும். இப்ப நான் புதுசா போறேன்னா அங்க எனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப அவங்க சொல்றதை நாங்க பண்ணாதான் நான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதை நான் பண்ணிதான் ஆகணும், சொல்றதை கேட்டுதான் ஆகணும். ஆர்டர் ஒபே பண்றது அப்படின்றது வந்து அப்படியும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு கட்டாயம் இல்லை. ஏன்னா இப்ப நம்ம அவங்க கட்டாயத்துக்கு தள்ள போடுறோம்னா அங்க நமக்கு எதுவும் தெரியாது. மேபி நமக்கு தெரியாது, எந்த சப்போர்ட்டும் கிடையாது. இவங்க தான் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண அஜித்தை வந்து அவ்வளவு ரக்கடா வந்து ஹேண்டில் பண்ணிருக்க தேவையில்ல. இப்ப நகை திருடு போய் ஒரு ஏதோ ஒண்ணு எஃப்ஐஆர் போட, ஒரு எஃப்ஐஆர் போடாம போயிட்டு ஒருத்தன் வந்து விசாரிக்கவே கூடாது, அடிக்க கூடாது. இல்ல அந்த கேஸ்ல நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்குது, இல்லன்னா சொல்ல. பட் ஆனா அந்த போலீஸ் அதிகாரிகள் இந்த அடிக்கிறது அப்படின்றதுக்கு தான் அந்த கேள்விதான். இப்ப அஜித்குமார் நடக்கவே நான் சொல்றேன், பொதுவாகவே அடிக்கிறது எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிடு நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணும்போது அடிச்சிடுறாங்க, கை நீட்டிடுறாங்க, எல்லாம் நடக்குது. அண்ட் தென் நீங்க பொதுவாகவே பார்த்தோம்னா போலீஸ்காரங்க ப்ரெஷர்ல தான் இருப்பாங்க. நான் எல்லா இடத்தையும் பார்க்கும்போதுமே என்னையாவது எப்போவாவது ஒரு டைம் வந்து ஃப்ரீயா இருக்காங்க, மைண்ட் ஃப்ரீயா. மீதி எல்லா டைம் பார்த்தா 90% தான் ப்ரெஷர்ல தான் இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் எனக்கு தெரியல. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா நீங்க வந்து நிறைய சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்ல ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கீங்க. நிறைய காரணங்கள் இருக்கு. இப்போ ஒரு ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, உங்களுடைய மென்டாலிட்டி என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு தராங்க, அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணலாம், ஒரு மேனேஜர் ப்ரெஷர் போடுவாரு. ஆமா, சரியா? ஒரே ஒரு ப்ராப்ளம், ஒரே ஒரு ப்ராஜெக்ட், அதை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளவுதான். ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் அங்க வந்திருக்கு. ஒரு கேஸ் போயிருக்கும், அந்த ஒரு பிரஷர் இதை வந்து கிளியர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதுக்குள்ள
4 அந்த பைக் accident- திஃப்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த ஆக்சிடென்ட்டோட கேஸ் முடிக்கிறதுக்குள்ள அங்க 4 பேரு ம். ஏதோ இறந்திருக்கலாம், ம். இல்ல பைக் திருடு போயிடுச்சு, ம். நகை திருடு போயிடுச்சு, நிறைய நாங்க case 4 பேர் வருவாங்க. இப்ப இங்க எங்களோட பிரச்சனையும் பார்க்கணும், அங்க அவங்களோட பிரச்சனையும் பார்க்கணும், அவங்களோட பிரச்சனையும், இந்த எல்லா பிரச்சனையும் ஒண்ணா சேரும்போது ப்ரெஷர். எதை ஃபர்ஸ்ட் பாக்குறது? அதாவது அது வரும்ல எழுதி எதை எதை பெஸ்ட் பாக்குறதுன்னா இப்ப இந்த- சப்போர்ட் இருக்காங்கல்ல ம். விஐபி பிரஷர், ம். ஒரு சில கேஸ்ல விஐபி பிரஷர் கூட வரும், ம். பொலிட்டிக்ஸ் ஆன பிரஷர் வரும். இதுல எல்லாத்தையுமே இப்ப நான் handle வந்து பண்ணணும். இப்ப எல்லாருமே கேதர் பண்ணி எடுத்துட்டு போறதுதான் அவனோட மைண்ட் டார்ச்சரா தான் இருக்கும். இப்ப எங்களுக்கு வந்து சப்போர்ட் எதையும் கைவிட்டுற கூடாதுன்றது தான் அங்க ஃபர்ஸ்ட் பிரச்சனையாவே கிரியேட் ஆமா. ஆகுது. இப்ப வந்து ஏன்னா எங்களுக்கு இப்ப அந்த support கேஸ் background விட்டாலும் இருக்கும். அந்த கேஸ் விட்டா அந்த கேஸ் ஏன் விட்டேன்னு சொல்லிட்டு அது ஒரு மேல ப்ராப்ளம் இருந்து ப்ரெஷர் வரும். ஏன் இந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு போல அந்த ப்ரெஷரும் வரும். இப்போ ஏன் அந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு, அந்த இடத்துக்கு நீங்க போனீங்களா, எப்படி இருந்தாலும் ஒரு கேட்பாங்களா. இப்போ ஒரு டியூட்டி இருக்குன்னா அந்த சரௌண்டிங் நீ தான் பாக்கணும். கேஸ் எழுதிக்கிட்டே இருப்போம். நீ வந்து கம்ப்ளைண்ட் தருவ, நாங்க வந்து இப்ப கேஸ் எழுதிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட். இப்ப நான் கேஸ் எழுதுறதா எழுதி முடிக்கிறதா, இல்ல நான் போயிட்டு அங்க போய் ஆக்சிடென்ட பாக்குறதா? ரெண்டுமே தான் பண்ணி ஆகணும். ஆக்சிடென்ட் ஆண்ட போவேன், அதுக்குள்ள வந்து ஒரு வீட்டுல திருட்டு போயிடுச்சுன்னு வரும். அப்ப நீ ஒரு அப்படி சப்ஜெக்ட் இருக்கும்போது ஒரு நான் சப்ஜெக்ட வந்து வச்சே போயிட்டு உன்னால vulgar ப்ரெஷர் ஆ- ஆக முடியுதுன்னா, இப்ப எனக்கு வந்து 5-6 சப்ஜெக்ட் வருது. அப்ப வந்து என் மைண்ட் வந்து ஹேண்டில் பண்ண முடியல. அதனால வந்து ரொம்ப ரக்கடா இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளவு ப்ரெஷர் அவருக்கு இருக்கும்போது நான் வந்து தப்பு பண்ணவன் ஒருத்தன். நான் வந்து தப்பு பண்ணி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீ எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ண அப்படின்னு போய் நம்ம கை நீட்டி கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஆகும் பாரு. அந்த ப்ரெஷர்ல தான் அடிக்கிறது, கை நீட்டுறது எல்லாமே நடக்கும். அங்கதான் அந்த இடத்துல வந்து இவன் நீ தப்பே யாரு? பண்ணிருக்க மாட்டான். இவன் தப்பே பண்ணிருக்க மாட்டான், நான் தப்புன்னு தெரியும். அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணும்போது இவன் தப்பே பண்ணலாம் கூட தப்பு பண்ண மாதிரி தான் அவங்களுக்கு யோசனை தோணும். ஏன்னா அவங்க மைண்ட் நீ ஏன் என்னன்னு கேள்விக்கு வரும்போதே அவங்களுக்கு ப்ரெஷர் ஆயிடும். நீ என்ன கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வருது. இதுக்கு நம்ம அந்த கவுன்சிலிங்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த போலீஸ்க்கு வந்து கவுன்சிலிங்ல எடுத்துட்டு வரணும் அப்படின்லாம். ஏன்னா அவங்க தான் நிறைய ப்ரெஷர் ஃபேஸ் பண்றாங்க. அதே நிறைய பேர் வந்து எடுத்துட்டு வராங்க. காவல்துறைக்கு வந்து வீக்லி ஒரு சாட்டர்டே லீவ்லாம் கொடுக்கணும்ன்ற ஒரு ஆமா ஆமா லீவ் பாலிசி இருக்கு. ஏன்னா அப்பதான் மைண்ட் ப்ரெஷர் ஆகும். இப்போ ஒரு 1 வீக் வேலை செய்யறானா, பட் அடுத்து ஒரு 2 days ஒரு ஃப்ரீயா இருந்தா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்ல. இல்ல அதுதான் கேக்குறேன். அது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அசோசியேஷன் இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசோசியேஷன் இருக்கா? ஒரு விஓக்கு சங்கம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டா வந்து ஆசிரியருக்கு சங்கம் இருக்கு. அது தெரியும் எனக்கு. சரியா? ஓகே ஓகே நீங்க சொல்றது புரியுது. மத்த எல்லா கவர்மெண்ட் செக்டார்ல இருக்க பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து சங்கம் இருக்கு. ஆனா நாங்க வந்து ஃபீல்டுல இறங்கி சர்வீஸ் பண்ண போறோம். இப்ப எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கா? அது நீங்க தானே வந்து அது வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ், அது வந்து கிளீன் அண்ட் பர்ஃபெக்ட் டிசிப்ளின் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் எடுத்துட்டு வர மாட்டேன். சங்கம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுல போயிட்டு எங்களுக்கு இவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, இது இதெல்லாம் கோரிக்கை எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு வாரத்துக்கு வந்து 1 நாள் லீவ் வேணும், அதுக்கப்புறம் எங்களுக்கு மாசத்துக்கு 5 நாள் வந்து லீவ் கொடுங்க, அந்த மாதிரி நாங்க சங்கம் இருந்தா கேட்கலாம். எங்களால சங்கம் இருக்கு இல்ல கேட்க முடியல. நாங்க போய் யாருக்கிட்ட கேட்கணும்? ஹையர் அபிஷியல் கிட்ட தான் கேட்கணும். அந்த ஹையர் அபிஷியல்ஸ் தானே எல்லாத்தையும் பத்தி உருவாக்கணும். அது எந்த இடத்துல நீங்க போய் ஒருத்தர்கிட்ட சொல்றீங்கன்னா அவங்க மேல் இடத்துல இருக்கவங்களா ஒரு டிசைட் பண்ணாங்கன்னா நீங்க எல்லாம் இந்த போலீஸ் நீங்க இருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்க தான் கொண்டு வரணும். அதை அதாவது இது வந்து நீங்க மட்டும் எடுத்துட்டு வர முடியாதுன்றீங்க. மீடியா கிட்ட தான் நம்ம நாங்க சொல்ல முடியும். மீடியா தானே இதை வந்து ப்ரெஷர் போட்டு எடுத்துட்டு வந்து கொண்டு வர முடியும். சரி, நம்ம நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அட் எண்ட் ஆஃப் த டேல போலீஸ்க்கு நிறைய ப்ரெஷர் இருக்கிறதும் நம்மளால பேச முடியுது. அண்ட் தென் இவ்வளவு கஷ்டமான ஸ்ட்ரகிள்ஸையும் எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து மறுக்கலாம் முடியாது. பட் ஆனாலும் நீங்க இப்போ ஒரு போலீஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல இருந்துலாம் நீங்க எப்படி மாறுபட்டு இருப்பீங்க? ஏன்னா இந்த லஞ்சம் வாங்குறதா இருக்கட்டும், இந்த ப்ரெஷர் எல்லாம் கிரியேட் ஆகும், இல்லாமல்லாம் இருக்காது எல்லா இடத்துலயும். ஏன்னா இங்க பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கு, அண்ட் தென் இங்க விஐபி ப்ரெஷர்ஸ் இருக்கு, செலிபிரிட்டிஸ் ப்ரெஷர் இருக்கு, நிறைய ப்ரெஷர் வந்து இருக்கு, அடுத்தடுத்த லெவல்ல இருக்கு. அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம உங்களால வந்து அடுத்த கட்டம் போக முடியாது. அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ண போறீங்க? ஏற்கனவே எல்லாம் மைண்ட்ல ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்கல்ல. ஆனா இந்த தப்பும் பண்ணக்கூடாது, ஆனா அதை டேக்கிள் பண்ணி அடுத்து ப்ரிப்பேர் ஆகல. அப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, அப்போ இருக்கிற ப்ராப்ளத்துக்கு நம்ம எதை பண்ணா கரெக்டா இருக்குமோ அத பண்ணி நம்ம என்ன டேலண்டா யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகி போகணும். அதுக்கு தான் வந்து போலீஸ் எக்ஸாம்ல வந்து சைக்காலஜின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து வைக்கிறாங்க. அந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்து அவன் என்ன வந்து யோசிக்கிறான், என்ன ஹேண்டில் பண்றான் அப்படின்றது பொறுத்து இந்த முடிவு எடுத்தா இது கரெக்டா இருக்கும் கேதர் பண்ற அளவுக்கு அளவுக்கு அவனுக்கு வந்து மைண்ட் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு தான். போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண, சைக்காலஜி கிளியர் பண்ணாலே அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு 80% ட்ரைனிங் போனீங்கன்னா ஒரு 10%, ஜென்ரலா உனக்கு 10% வந்து ட்ரைனிங் பீரியட்ல அதுக்கப்புறம் லா அந்த மாதிரி சொல்லி கொடுத்து உன்னை வந்து கேதர் பண்ணி
ஓகே சரி ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வருவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சு அதே இடத்துல வந்து நிக்கிறோம். அங்க டிஎன்பிஎஸ்சியோ இல்ல இந்த நீங்க என்ன சொன்னீங்க யூஎஸ்ஆர்பி. ஸோ இந்த விஷயத்துக்குலாம் நம்ம வந்து உள்ள வரோம். போலீஸ்க்காக நான் வந்து சிம்பிளா வச்சுக்கிறேன். ஸோ நிறைய டிஎன்பிஎஸ்சி கேட்டகரி வந்து இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து படிச்சு ஒன்னொன்னா வந்து பாஸ் ஆகணும். இது வந்து லாஸ்ட் கேள்வி. எங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நிறைய இருக்கு, செல்ஃப் லேர்னிங்கா யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்கு. உங்களை மாதிரி படிச்சு ஏற்கனவே பாஸ் ஆனவங்க அவங்களே யூடியூப் சேனல்ஸ் வந்து நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்க. இவங்களும் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி படிக்கிறது நிறைய ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா ஆயிடுச்சு, அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தவங்க மைண்ட் லெவலில் ப்ரிப்பேர் ஆகி இல்லை இதுதான் ஆக போறோம்னு சொல்லி வந்துட்டாங்க இது உள்ள அப்படின்னா, இப்போ நீங்க தனியாக ரூம் எடுத்திருக்கீங்க, இங்கேயும் நீங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல போயிட்டு வெறும் டெஸ்ட்டுக்காக மட்டும் போட்டு வரீங்க அப்படின்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் இங்கே ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போற அளவுக்கு உங்களுக்கு அது தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு என்னென்ன கேட்க போறாங்கன்ற அளவுக்கு மைண்ட் லெவலில் தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் லெவலாக வராங்க அப்படின்னா அவங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போகலாமா இல்லை யூடியூப் சேனல்ஸ் ஒன்லி போதுமா, எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் விஷயம் எல்லாமே தெரிஞ்சுட்டு இருந்தா அவங்க ஒரு டெஸ்ட் போட்டா சரியாயிடும் ப்ரோ. அவன் பேசிக்கா அவன் நாலேஜ் பர்சனா இருந்தா. இப்ப இன்ஸ்டியூட்டுக்கு நாங்க எதுக்கு போறோம்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் போறோம். சரியா, அது ஒரு இன்ஸ்டியூட்ன்றத விட ஒரு ப்ராக்டிஸ் சென்டர், அவ்வளவுதான். எக்ஸாம் ப்ராக்டிஸ், கிளாஸ் ப்ராக்டிஸ், அவ்வளவுதான். தட்ஸ் த ப்ராக்டிஸ் சென்டர் உங்களுக்கு. ஆனா புதுசா வரவனுக்கு அது தேவையா? அவன் ட்ரைனிங் சென்டர் போனோமா யூடியூப் பார்த்தா போதுமா? கேள்வியே அதுதான். இல்ல ட்ரைனிங் சென்டர் போனா கரெக்டா இருக்கும். அது பெஸ்ட். மேபி வந்து ஒரு ரொம்ப நல்லா படிக்கிற பையனா இருந்தானா அவன் வந்து வீட்ல இருந்தே படிச்சுப்பான். இப்ப இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி படிச்சுப்பான். அதுதான் கேக்குறேன். ஏன்னா இப்ப இன்டர்நெட் சோர்சஸ் அதிகமா வந்துருச்சு, ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கு, யூடியூப்னு தனியாவும் இருக்கு. அதனால தான் கேக்குறேன். ஆன்லைன்லயும் டெஸ்ட் போடுறாங்க, ஆஃப்லைன்லயும் டெஸ்ட் போடுறாங்க. இந்த ரெண்டு டெஸ்ட்ல வந்து எது வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணோம், எதை வந்து யூஸ் பண்ணோம்னா வந்து ஆஃப்லைன் டெஸ்ட் தான். நீ ஒரு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்து எழுதுற மாதிரி நீ ஆன்லைன்ல கொஸ்டின் பிடிஎஃப் வாங்கி அந்த அந்த ஃபீல் வந்து உன்னால இது பண்ண முடியாது. அதனால ஆஃப்லைன். இந்த இன்ஸ்டியூட் அந்த இன்ஸ்டியூட் இல்ல, ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டுனா உன்ன மாதிரி பறக்கிற நிறைய பறவைங்க அங்க வந்து இருக்கும். ஒரு பயம் இருக்காது, கூட சேர்ந்து பறக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனாலதான் வந்து நிறைய பேர் இன்ஸ்டியூட்டுக்கு போவாங்க. அங்க போயிட்டா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எனக்கு ஒரு மெத்தட்ல சம்மு தெரியும், உனக்கு ஒரு மெத்தட்ல தெரியும், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனாலதான் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு போறது. ஸோ இன்ஸ்டியூட்ன்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். யூடியூப்ன்றது அதுலயும் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து நீ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்ப, அதை பத்தி எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்ப. சப்போஸ் நீ வந்து ஒரு அட்டெம்ப்ட் இல்ல 2 அட்டெம்ப்ட் பாத்துருப்ப, அப்போ கிளியர் பண்ண முடியல, உனக்கு வந்து பேசிக்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த கிளாஸ் போயிட்டு கத்துட்டு இருப்ப. அப்போ என்னும் போது ஒரு தனியா வந்து வீட்டுல இருந்தோ அதுக்கப்புறம் யூடியூப் கிளாஸ் எடுத்து டே டு டே சம்மு போட்டு பார்த்தோம். யூடியூப்ல வந்து நிறைய சோசியல் மீடியா எல்லாமே இருக்கு. மொபைல்ல வந்து நம்ம வந்து யூடியூப்ல படிக்கிறோம் அப்படின்னா அது மட்டும் தான் படிப்புன்னு கிடையாது. நம்ம வந்து திடீர்னு இப்ப வந்து மேல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும், அதை ஓபன் பண்ணதான் செய்வோம். நம்ம மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது அப்படிங்கறத நீ கிளாஸ் போனா வந்து அவங்க வந்து கரெக்டா ரோல் மாடலா எடுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி இப்ப யூடியூப்ல பெனிஃபிட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு. இன்னொன்னு நான் எந்த விதத்துல அது சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு கிளாஸ் டீச்சரா நடத்துறீங்க, அங்க வந்து ஒரு 40 பேர் இருப்பாங்க, ஒரு சம்மு நடத்துவீங்க, அதுல வந்து பாதி பேருக்கு புரியும் பாதி பேருக்கு புரியாது. இப்ப நீங்க சப்போஸ் நீங்க செல்ஃபா யூடியூப்ல பாக்குறீங்க, நீங்க அது ஒரு ஆள் மட்டும் தான் பாப்பீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு கூட பாஸ் பண்ணிட்டு கூட பாத்துக்கலாம். ஆனா வந்து லைவ் கிளாஸ்ல வந்து நீ படிக்க மாட்ட, அந்த இடத்துல அவங்க கண்டினியூ பண்ணிட்டே போயிருப்பாங்க. அப்படியே டைரக்டா போய் யூடியூப்ல அது ஒரு பெனிஃபிட். நம்மளுக்கு இந்த இடத்துல புரியல நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு அடுத்து வந்து அது ஒரு யூடியூப்ல பெனிஃபிட் பெஸ்ட் இருக்கு. நம்ம எப்படி அதை நிறைய பேர் பாஸ் பண்ணவங்க வந்து நான் வீட்ல இருந்தே தான் படிச்சேன், ஸ்கூல் புக் மட்டும் படிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் நம்ம என்ன பாத்தீங்க, அவங்களும் பிகினரா இருக்கும்போது ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட் தேடி வந்து போயிருப்பாங்க. ஒரு 2 இயர்ஸோ இல்ல 3 இயர்ஸோ உட்கார்ந்து நல்லா படிச்சு இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த இன்ஸ்டிடியூட் நாலேஜ் ஒரு அளவுக்கு அந்த எக்ஸாம் சம்பந்தமா ஒரு நாலேஜ் வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் வீட்டுல உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதை எந்த எப்படி சொல்லாமா, புதுசா வரவங்க இன்ஸ்டியூட் போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தென் அந்த ஸ்ட்ராட்டஜி, எப்படி அந்த பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டு அந்த டெஸ்ட் பேட்ச்ல 1 இயர் அப்படியே நம்ம அந்த எக்ஸாமும் லைவா அட்டென்ட் பண்ணிட்டு இதெல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் இதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டியூட்ல வந்து கத்துக்கிறதுக்கு நான் செல்ஃபாவே கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் ஆகி அப்போ வந்து எங்க டவுட் வருதுன்னா யூடியூப் பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கலாமா? ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் இருக்கவங்க ஆன்லைன்லயே பார்த்துட்டு ஆன்லைன்லயே படிக்கலாம். சரி, இப்போ இன்னொரு கேள்வி. எல்லாருமே திருவண்ணாமலை டவுன்ல இருக்காங்க, இப்போ எல்லாம் கிராமத்துல இருந்து ஒரு ஊர்ல இருந்து வந்து இங்க டவுன்ல ரூம் எடுத்து இங்க டவுன்ல இருக்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல அந்த டெஸ்ட் பேட்ச் போட்டு இங்க வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. எதுக்காகனா இப்போ இவரை பத்தி இவருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காரு, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல படிக்க வரும்போது பேசி ஃப்ரெண்ட் ஆயிட்டு இங்க ரூம் எடுத்து தனியா வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒண்ணு சேர்ந்துருக்காங்க.
ஸோ ஒன்று சேர்ந்து இது ஒரு படிப்பாக போயிட்டு இருக்கு. இங்கே ஒரு 1 hour 2 hour வந்துருப்பேன். அப்பயே வந்து ஒரு ரீல் வருது அப்படின்னா அது வந்து ஆப்வியஸ்லி இந்த டிஎன்பிசி ரீலாக தான் இருக்கு. இந்த இயர்ல வந்து இது நடந்துச்சு அப்படியே இவங்களுக்குள்ளே அந்த ஷேரிங் வந்து போகுது. இந்த மாதிரி வந்து லேடிஸும் வந்து இருக்காங்களா இன்னைக்கு? இப்ப நீங்க லைப்ரரி போன டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிக்கு அங்க போனீங்கன்னா லேடிஸ் எம்மா பேர் படிக்கிறாங்க டிஎன்பிசிக்கு. அதே மாதிரி நிறைய பேர் ரூம் எடுத்தும் படிக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஃபோக்கஸ்ன்றது இங்க மென் அண்ட் விமன் ரெண்டு பேருமே ஆமா 2 பேருமே இருக்கு காமன். சரி ப்ரோ. ஸோ அப்ப எல்லாருமே ஒரு ஃபோக்கஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்க. உங்க பேட்ச்ல நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருமே அடுத்த கட்ட பாஸ் ஆகிட்டு எல்லாருமே வந்து போலீஸ் யூனிஃபார்ம்ல பார்க்கணும் அப்படின்றது ஆசையா இருக்கு. ஸோ இந்த வீடியோல இருந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்ல வரோம்னா பிகினரா இருக்கவங்க என்ன வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் நான் ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ் அகாடமி உள்ளதான் இல்லை என்னோட சர்வீஸ் ஓரியன்டா நான் என்ன பண்ண போறேன்றத ஒரு கிளாரிட்டி இருக்காது. நான் இப்போ என்ன சர்வீஸ் தான் இப்போ போலீஸ்ல வந்து நிறைய சர்வீஸ் இருக்கு. அண்ட் தென் இப்போ நிறைய சர்வீஸ்ன்னு சொன்னாங்க குரூப் எக்ஸாம்ல. ஸோ இதுல எந்த சர்வெண்ட்டா வந்து நான் போக போறேன். அண்ட் தென் நான் சர்வெண்ட்டா தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதை யாரு டிசைட் பண்ணணும்? ஏன்னா அந்த வயசுல அந்த பசங்களுக்கு கிளாரிட்டி இருக்காது. ஒருவேளை கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா மேபி இந்த வயசுலயே எல்லாருமே நிறைய பேர் போலீஸ் ஆயிருப்பாங்க. நீங்க 18லயே வந்து இந்த கிளாரிட்டி அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இவங்களும் ஆயிருப்பாங்க. அண்ட் தென் ஸ்கீம்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அக்னிபாத்னு ஒன்று இல்லை அப்படின்னா இவங்களுமே வந்து மேபி மிலிட்ரியா இருந்திருக்கலாம். ஸோ இதுக்கான எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் அவேர்னஸ் அண்ட் தென் நாலேஜ். ஸோ அது வந்து எல்லா பசங்களுக்கும் போய் சேரணும். நீங்களுமே உங்க பசங்களுக்கு வந்து மேபி டிஎன்பிஎஸ்சி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு வீடியோ காமிங்கன்னா இந்த வீடியோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். ஏன்னா எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒருத்தவங்க பிகினரா வரவங்க எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி வந்து முடிக்கணும், ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்காங்கன்னா அவங்க எப்படி வந்து பார்க்கணும். அண்ட் தென் அவங்க ஃபர்ஸ்ட் போலீஸா ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா இதை பார்த்தாலும் ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ ஒட்டுமொத்த கிளாரிட்டி அந்த வீடியோ இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புவோம். நீங்களும் அடுத்த வீடியோ நம்ம எடுக்கும்போது இங்க நிறைய போலீஸா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளும் இந்த வீடியோ வந்து நாங்க இதுல இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல யூனிஃபார்மோட தான் இன்டர்வியூ கொடுப்போம். கண்டிப்பா வந்து தாங்க. அப்ப நம்மளோட கேள்விகள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அப்ப வந்து சொன்னதெல்லாம் இப்ப ட்ரூ பண்ணி காமிச்சேன்ற ஒரு வீடியோ போடுவீங்க நீங்க. கண்டிப்பா போடுவேன். நீங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து கண்டிப்பா போடுவேன். ஸோ இதையும் வந்து சொல்லுங்க. நீங்க யாருன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்க சக்சஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க எந்த டைம்ல பார்த்தாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா வீடியோ இவங்களும் என்னைக்காவது நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது ஓகே இந்த வீடியோவில் பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் வந்து ஒரு பூஸ்டா இருக்கும். ஸோ அவங்களுமே ஒரு யூடியூப் சேனல் கூட ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து லேர்ன் பண்ணவும் வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்க கேளுங்க. ஒரு யூடியூப் சேனல் ஏற்கனவே இருக்குது நம்மளுக்கு சக்சஸ் வே. அதை நான் வந்து கமெண்ட்ல இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் போட்டு வைக்கிறேன். நீங்க அந்த வீடியோல போய் பாருங்க. அப்டேட்ஸும் அதுலயுமே வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதுலயுமே இவங்களோட அப்டேட்ஸ் வந்து வரும். ஸோ அங்கேயுமே இவங்க எப்படி படிக்கிறாங்க, தென் எப்படி வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுக்கிறாங்க, ஆன்சர்ஸ் என்ன, ஸோ ஒன்னொன்னுமா வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதையும் நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. லாஸ்டா ஒன்னு சொல்லிக்கிறேன். இங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்ல, ஆனா எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கு. அதை கண்டுபிடிச்சி சக்சஸ் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி ஓடுங்க. எல்லாருக்கும் ஈக்குவலான வாய்ப்பை தான் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து தருது. அந்த வாய்ப்பை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கங்க. எல்லாரும் சக்சஸ் ஆகலாம் ஒவ்வொரு ஃபீல்ட்ல. உங்களால முடியாது எதுவுமே இல்லை. ட்ரை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம். ஸோ இங்க எல்லாரும் இந்த நோட்டிஃபிகேஷன் சொன்னதுக்கான ரீசன் அவங்களுக்கு அதுக்கான டிராபேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கான நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஊர் சைடுலயோ இல்லை அப்படின்னா அவங்களோட ரிலேஷன் சைட்லயோ எல்லாருமே வந்து கொடுத்துருக்காங்க. நீ இத்தனை வருஷமா ட்ரை பண்ணியே என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு மைண்ட் லெவலான கான்ஃபிடன்ஸ் இருக்கவே தான் அவங்க இப்போ வரைக்கும் இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் வந்து கொடுக்குறாங்க வீடியோல. ஸோ நீங்களும் பாசிட்டிவா வந்து மூவ் பண்ணுங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வரும், பட் மூவ் ஆன் ஆகி போயிடலாம். அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருந்தால் மட்டும் போதும். மைண்ட் செட் கிளியர் ஆனால் மட்டும் போதும். அவ்வளவுதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி நம்ம வேற ஒரு செக்மெண்ட் வந்து சந்திக்கலாம்.